இந்த மாதம் நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். யோவான் 15ஆம் அதிகாரம். பிரைஸ் எல்லாம் 3வது வாரம் தியானிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. என்ன? யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நானே திராட்சைச்செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். ஆமா, ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. என்னை அல்லாமல், எல்லாரும் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. இதை மறந்தே போகக்கூடாது. என்ன? இந்த வசனத்தை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. இந்த வசனத்தை ஒவ்வொருத்தரும் நல்லா ஞாபகம் வச்சுருந்தாங்கன்னா இந்த பெருமை எருமை இதெல்லாம் வராது. என்ன வராது? இந்த பெருமை அப்படி இப்படி. ஏன்னா வசனம் ஏப்பா என்னால் அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிருச்சு. அப்போ எப்பவுமே நம்ம யாரை சார்ந்து இருப்போம்? ஆண்டவரை தான் சார்ந்து இருப்போம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ யாருக்கு இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த பரலோக சாட்சி சபை பிள்ளைகள்ல இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாருமே மிகுந்த கனிகளை கொடுப்பீங்களாம். ஆமென். எத்தனை பேருக்கு கனி கொடுக்கணும்னு ஆசை? ஒரு மாமரம் நட்டு இருக்கிறோம் நம்ம சர்ச்சில், சரிங்களா? அது நல்ல கனியா இருந்தா பார்க்க நல்லா இருக்குமா இருக்காதா? நல்லா வளர்ந்துருச்சு, நல்ல மரம் கிளைகள் எல்லாம் நல்லா அழகா வளர்ந்துருச்சு. ஆனால் கனிக்குள்ள சீசன், அது கனிக்குள்ள சீசன் தான், மாம்பழம் வரக்கூடிய சீசன். அந்த டைம் வந்து பார்த்தா எல்லா இடத்துலையும் மாமரத்தில் பழங்கள் இருக்குது. நம்ம மரத்தில் பழம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? கேட்போமா கேட்க மாட்டோமா? பாஸ்டர் இது ஏன் கனி வரல, ஏன் மாம்பழம் வரல, தண்ணி ஊற்றுனீங்களா இல்லையா? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? பாஸ்டர் இதுக்கு தண்ணி எதுவும் போட்டிங்களா, ஏதாச்சும் அப்பப்போ உரங்கிற எதுவும் போட்டிங்களா? ஏன் அப்படி கேட்குறீங்க என்ன பார்த்து? இல்லை, வரவழிலெல்லாம் பார்த்தோம், எல்லா மரங்களிலும் நல்ல மாம்பழம் இருந்துச்சு, மாங்காய் இருந்துச்சு. நம்ம இடத்துக்குள்ள என்ன இல்லை? மாங்காய் இல்லையே, மாம்பழம் இல்லையே, அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்வி வரும். எத்தனை பேருக்கு கேள்வி வருது சொல்லுங்க. சரி, அப்போ ஒரு மரம் ஒன்று இருந்தால் அது நிறைய கனி கொடுத்தா தான் நல்லா இருக்கும். அது கனி கொடுத்து தான் ஆகணும். மாமரம் வச்சா அது என்ன பண்ணி தான் ஆகணும்? ஆமாம், தென்னை மரம் வச்சா அதில் என்ன வந்து தான் ஆகணும்? பொம்பளை கோழி என்ன பண்ணி தான் ஆகணும்? முட்டை போட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம இருந்தோம்னா இந்த உலகத்துல நம்ம என்ன கொடுத்து ஆக வேண்டும்? அது ஏன் இவ்வளோ சோம்பேறித்தனமா சொல்றீங்களா? சத்தமா சொல்லுங்க. கனி கொடுத்து தான் ஆகணும். இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளையா நம்ம இருக்கிறோம்னு சொன்னா கட்டாயமா நாம் கனி கொடுத்து ஆகணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மிகுந்த கனிகள் என்ன பண்ணுவீங்க? கொடுப்பீங்க. அதுல எந்த சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஒரு ஆளை பார்த்து சொல்லி, உங்க பிள்ளைங்க ரொம்ப நல்லா வருவாங்கங்க, உங்க பிள்ளைங்க செல்வ சீமானா வருவாங்கன்னு சொன்னா அந்த தாய் தகப்பனுக்கு சந்தோஷம் வருமா வராதா? இதெல்லாம் எங்க தேரும் கழுத? மூஞ்ச பார்த்தா தெரில அப்படின்னு அப்பா அம்மாவே கூப்பிட்டு, இந்த மூஞ்சிகளை பார்த்தா தெரில, இதெல்லாம் ஒன்றும் தேராதுங்க அப்படின்னா அந்த அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நம்மளை திட்டாத திட்டு இருக்காது. உன் மூஞ்சி நல்லா இருக்குது, நீ என் பிள்ளை மூஞ்சி சொல்லுதியா அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, நீங்களாம் மிகுந்த கனிகள் என்ன பண்ணுவீங்களாமா? சந்தோஷம் தான், கையெல்லாம் கொஞ்சம் வேலை கொடுத்துருப்போம். நான்லாம் எங்க கனி கொடுத்து, அந்த மாதிரி ஒரு டவுட்ல தான் இன்னும் நம்ம இருக்கிறோம். இதில் என்ன உள்குத்துலாம் இனிதான் வரப்போதோ தெரியலையே அப்படின்ன மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச ஆள் மாதிரி இருக்கிறீங்க. நல்ல ஆண்டவர் கலையிலேயே சொல்லுங்க. சரி, அப்போ ஆண்டவர் சொல்றாருமா, நீங்க மிகுந்த கனிகள் என்ன பண்ணுவீங்க? நீங்க கொடுப்பீங்க. அப்போ யார் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு நமக்கு தெளிவா போட்டிருக்குது. 5வது வசனத்துடைய ஆரம்பத்துல பாருங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். அப்போ ஒரு திராட்சை செடி கனி கொடுக்கணும்னா, திராட்சை செடி வளருது, மண்ணில் இருந்து தான் வேர் விட்டு அப்படியே வளருது, அது கொடி படரும். அந்த கொடியும் செடியும் என்ன பண்ணிருக்கணும்? கொடி இல்லாம செடி இல்லை, செடி இல்லாம கொடி இல்லை, ஏசு இல்லாம நீங்க இல்லை, நீங்க இல்லாம ஏசு இல்லை, அந்த மாதிரி ஆகணும். அல்லேலூயா. அப்ப அப்படி இருந்தாதான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அப்ப நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கணும்னா நீங்க எதுல நிலைச்சு நிக்கணும்? செடியில நிலைச்சு நிக்கணும்.
இப்போ உங்களுக்கும் எனக்கும் செடி யாருதான்? இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ள நிலைச்சி இருக்கும் பொழுது மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா. அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைச்சு நிக்கிறது எப்படி, அதெல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறது கிடையாது. கனி எப்படின்னு கொஞ்சம் சிம்பிளா உங்களுக்கு சொல்லி இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. சரி, அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் போயிருச்சு, நம்ம கண்டிப்பா என்ன கொடுத்து ஆகணும்? கனி கொடுத்து தான் ஆகணும். அப்போ ஏன் பாஸ்டர் கனி கொடுக்கலன்னு ஆண்டவர் என்ன நம்மளை ஏற்றுக்கிட மாட்டாரா? நம்ம கனியே கொடுக்கலன்னா ஆண்டவர் நம்மளை என்ன விட்டுருவாரா? நம்ம 3 பிள்ளைகளுக்கு நமக்கு பெற்றோராக இருக்கிறோம். 3 பிள்ளைங்க இருக்குது. ஒரு பிள்ளை, நான் 2 பிள்ளைன்னு வச்சுக்கிடுவோமே, ஒரு பிள்ளை நல்லா படிக்குது, ஒரு பிள்ளை அது மக்கா இருக்குது, படிக்கவே இல்லை. படிக்காத பிள்ளை நம்ம கைவிட்டுருவோமா? சொல்லுங்க பார்ப்போம். படிக்கிற பிள்ளைய மட்டும் நல்லா வளர்த்துட்டு படிக்காத பிள்ளையை கைவிட்டுருவோமா? விட மாட்டோம். 2 பிள்ளைக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம என்ன பண்ணுவோம்? சமமா நம்ம செய்வோம். அதுதான் நல்ல ஒரு தாய் தகப்பனோர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 5 பிள்ளை இருக்குதோ 10 பிள்ளை இருக்குதோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? செய்வோம். அப்போ உங்களுக்குள்ள ஒரு டவுட் வரும், ஆண்டவருக்கு அப்ப நான் கனி கொடுக்கலன்னா அப்ப என்ன விட்டுருவாரா? கண்டிப்பா விட்டுருவாரு. கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? ஏன்னா பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. வசனத்துல 2வது வசனமா பார்த்தா தெரியும். கனி கொடுக்கிறது, கனி 2வது வசனம், எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறாரா? ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற மரம் தான் தேவை, கனி கொடுக்காத மரம் தேவையில்லை. 1,00,000 கனி கொடுக்கணுமா? நீ ஒத்த கனி கொடுத்தாலும் சந்தோஷம்தான். 1 கனி கொடுத்தாலும் சந்தோஷம்தான். 2 கனி கொடுத்தாலும் சந்தோஷம் தான். கனி கொடுக்காம எங்க இடம் கிடையாது? ராஜ்யத்தில் இடம் கிடையாது. வசனம் சொல்லுகிறது, பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 9:7 வசனம் சொல்லுகிறது, 3வது வரிகளில, எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாது இருப்பான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, திராட்சை தோட்டத்தை வச்சுட்டு அது கனியை எஜமான் புசிக்காம இருப்பாரா? அது கீழே சொல்லுகிறது, எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாது இருப்பான். நல்ல பசுமாடு வளர்த்துட்டு அதுல பால் குடிக்காம இருப்பாராப்பா ஓனரு? ஆமென். கோழி வளர்த்துட்டு முட்டை எடுக்காம இருப்பாரா? அப்போ ஆண்டவர் நம்மளை உருவாக்குறாரு. அப்ப நிச்சயமா உங்ககிட்ட கனியை எதிர்பார்த்து அவர் அதை ஆசையோடு இருக்கிறார். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவருடைய பிள்ளையா நம்ம இருந்தோம்னு சொன்னா கண்டிப்பா நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட எதை எதிர்பார்க்கிறாரு? கனி கொடுத்தே ஆகணும். நம்ம என்ன கொடுத்து ஆகணும்? கனி கொடுத்தே ஆகணும். இது கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ அமர்ந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் நீங்க கேட்கணும், ஆண்டவர் நான் உண்மையா கனி கொடுத்து இருக்கிறேனா? ஏற்கனவே இந்த பிரசங்கத்தெல்லாம் 2018 நம்ம பார்த்துருக்கிறோம். சில மாதங்களா தியானிச்சோம். ஞாபகம் இருக்குதா? ஒவ்வொரு கனியா தியானிச்சிருக்கிறோம். எங்கிருந்து ஞாபகப்படுத்த உங்களுக்கெல்லாம்? சிலருக்கு பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்குது. ரெட் கலர் ஸ்கிரீன்ல பேப்பரா எழுதி போட்டு ஒவ்வொரு கனியா நம்ம என்ன பண்ணணும்? ஆமா, ஆவியின் கனிகளை நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோம். அல்லேலூயா. சரி, அப்போ பார்த்தாச்சு. இப்போ இவ்வளவு வருஷம் ஆகிருக்குது, நீங்க எவ்வளவு கனி கொடுத்துருக்கிறீங்க? செக் பண்ணுங்க. ஆமே பாஸ்டர் கொஞ்சம் குழப்பமா இருக்கு பாஸ்டர் கனி கொடுங்கன்றீங்க. அந்த கனியை கொஞ்சம் பார்த்துட்டோம்னா நல்லா இருக்கும். எந்த மாதிரி கனியை கர்த்தர் எதிர்பார்க்கிறாருன்னு பார்த்தா நமக்கு நல்லா இருக்கும். எடுத்துக்கிடுங்க பார்ப்போம். பிரைஸ் லார்ட். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. நம்ம என்ன கனி கொடுக்கணும்னா ஆவியின் கனியோ அன்பு, வாசிங்க சிஸ்டர் ஃபுல்லா. சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணணுமா? கனி கொடுக்கணும். எந்தெந்த கனியெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அந்த ஒவ்வொரு கனியெல்லாம் குறித்து தியானிக்க போறது இல்லை, சரிங்களா?
மொத்தமா பார்க்க போறோம். அப்போ எப்படிப்பட்ட கனி இருக்கணும், அது தனித்தனியா பெயரா சொல்லியிருக்குது. அன்பு, சாந்தம், நீடிய பொறுமை, தயவு, இச்சை அடக்கம், இதெல்லாம் சொல்லியிருக்குது. இதை மொத்தமா பார்க்கணும்னா கொலேசியர் 1:10 சொல்லுது, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து. கொலேசியர் 1:10 என்ன சொல்லுது? சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து. இப்ப கவனிங்க. அப்ப ஆண்டவர் மொத்தமா உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? 9 கனிகள் இல்ல, 2 கனி இருக்குது பாஸ்டர், மீதி 7 கனி இல்ல, ஏத்துக்கிடுவீங்களா? ஏத்துக்கிடுவார் ஆண்டவர். கவனிக்கீங்களா? 9 கனி இருக்குது பாஸ்டர், என்கிட்ட 2 கனி இருக்குது. பொறுமை இருக்குது பாஸ்டர் எனக்கு, ஆனா எனக்கு எது இல்லை? இச்சை அடக்கம் இல்லை. ஏத்துக்கிடுவீங்களா? ஏத்துக்கிடுவாரா ஆண்டவர்? இவரை போல ஒரு பொறுமை உள்ள மனிதன் யாரும் இல்லைன்னுவாங்க. ஆனா அந்த ஆளுக்கு இச்சை அடக்கம் இருக்காது. என்ன அடக்கம் இருக்காது? இச்சை அடக்கம் இருக்காது. ஆண்டவர் ஏத்துக்கிடுவாரா? ரொம்ப அன்பா இருப்பாரு, ஆனா ரொம்ப கோபக்காரன், ரொம்ப கோபம். மூக்குக்கு மேல என்ன வருது? இப்போ கோபம் வருது. உடனே அதில் ஒரு பழமொழி எடுத்து விட்டுருது. என்னது? கோபம் இருக்கிற இடத்துல தான் எது இருக்கும்? யார் எழுதுனான்னு தெரியல. இதெல்லாம் கோபம் இருக்கிற இடத்துல தான். ஆமா ஆமா, தெரியல அது என்னவோ. ஆனா பைபிள் சொல்லுது, எப்ப கோபம்லாம் இருந்தா எங்க போக மாட்டேன், கோபம் இருந்தாலும் எங்க போக மாட்டேன். அப்ப ஆண்டவர் எனக்கு 9 கனியில் ஆண்டவர் 8 கனி இருக்கு, ஒத்த கனி கிடையாது ஆண்டவர். அந்த ஒரு கனி இல்ல ஆண்டவர் சொல்லாரு, நோ. அப்ப பைபிள் தெளிவா சொல்லுது, கொலேசியர் 1:10 சகலவித எல்லா விதமான நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை நீ தந்து. அப்ப ஆண்டவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? எல்லா கனியும் தந்து தான் ஆகணும். எல்லா கனியும் தந்து தான் ஆகணும். அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய சபையில் ஆவிக்கேற்ற பிரகாரம் தான் பிரசங்கிக்கப்படும். என்ன சத்தமே இல்லை? அல்லேலூயா. ஆவிக்குரிய சபையில் ஆவிக்கேற்ற பிரகாரம் தான் என்ன பண்ண முடியும்? பிரசங்கிக்க முடியும். அப்போ எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? எல்லா கனிகளும் எனக்கு வேணும், சகல நற்கனிகள் எனக்கு வேணும். சரி, இப்போ கலாத்தியர் மறுபடியும் 5ஆம் வசனத்துக்குள்ள, அந்த 5 அதிகாரத்துக்குள்ள வருவோமே. முதல் கனி என்ன கனி? அன்பு. எல்லாரும் சொல்லுங்க, அன்பு. இப்போ இந்த அன்பு என்கிற கனியில நம்ம இருக்கிறோமா? அன்பு என்கிற கனியில அன்பு இல்லாதவர்களாப்பா இருக்கீங்க எல்லாரும். ஒரு பிள்ளை இப்போ விழுந்தவொடனே என்னமோ அம்மா. சரி, இப்ப கவனிங்க. அப்படி இறக்கம் இல்லாத நல்லா விழுந்தான் அப்படின்னு இருக்கிற யாராவது இருக்கிறீங்களா? இங்க அருமையான ஒரு நல்ல நடிகர் இறந்து போனார் நேத்து. உண்மையா சொல்ல, எனக்கு ஜெபிக்கவே முடியல. என்னால் சனிக்கிழமை அதிகமாக ஜெபிப்பேன், எனக்கு ரொம்ப சோர்வாகி போச்சு. என்னடா இந்த மனுஷன் நல்ல மனுஷன்தான், சரி என்ன ஒரு ரொம்ப இது பிசாசின் பிள்ளைகள், சினிமா நடிக்கிற பிசாசு பிள்ளைகள் அழிந்து போனான் அப்படின்னு சொல்லுகிற இருதயமா? எங்க ஒன்று நடந்தாலும் நம்ம மனசு துடிக்குதா இல்லையா? சொல்லுங்க. அப்போ அப்போ நீங்க எதுல வளர்ந்துருக்கிறீங்க? அன்புல. எது என்ன நடந்தாலும் உங்களுக்கு துடிக்குதா இல்லையாம்மா? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. துடிக்குதா இல்லையா? நீங்க சொல்றீங்களா அப்படி? வேணாம், அவனுக்கு அப்படித்தான் அழுந்து திரிந்து அவன் அப்படித்தான் ஆகணும் அப்படி யாரும் சொல்றீங்களா? அப்படி அந்த கோழியாத்தும் இல்லையங்க. சரி, அப்போ எல்லாருமே அந்த அன்பு நமக்கு இருக்குது. ஓகே, அப்போ இந்த அன்புல நமக்கு என்ன கிடையாது? குறை கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம யாரு எப்படிதான் நம்ம பிரசங்கிக்கணும், எப்படிதான் தியானிக்கணும், எல்லாமே ஆவிக்கேற்ற பிரகாரம். இது அப்படி வெளியே பார்த்தா நம்ம யாரா தெரியுது? அன்பா தெரியுது. நம்மளை பார்த்த அன்புக்கு அன்னை தெரசாவா யார் தான் தெரியுவா? நம்மளை பார்க்க அப்படிதான் தெரியும். ஆனால் பைபிள் என்ன சொல்லி எந்த அன்பு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? அதே கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், பக்கம் 274 புதிய ஏற்பாட்டுல, பக்கம் 274வது பக்கத்துல கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் போட்டிருக்கா. ஆண்டவர் எந்த அன்பை எதிர்பார்க்கிறாரு? ஆவிக்குள்ளான அன்பு. ஆவி இல்லாத அன்பு ஆண்டவருக்கு தேவையில்லை.
இந்த அனுதாப அன்பு என்ன அன்பு? அனுதாப அன்பு. சென்டிமெண்டான அன்பு, நல்லா பேசினா வரக்கூடிய அன்பு, சாதகமா பேசினா வரக்கூடிய அன்பு. இந்த அன்பு யாருக்கு தேவையில்லை? ஆண்டவர் எந்த அன்புல வளருன்றாரு? ஆவிக்குள்ளான அன்பு. இயேசு கிறிஸ்துவை அவரை சிரசுல கொட்டும் பொழுது இயேசு சிரசுடைய தாடி மயிரை பிச்சு எடுக்கிறாங்க. இயேசுவை உட்கார வைத்தோ அவரை கட்டி போட்டோ எந்த வகையில கொடுமைப்படுத்தினாங்கன்னு தெரியல. அவருடைய தாடி மயிரை பிடுங்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்குது. தாடி மயிரை பிடுங்குறாங்க. அவருடைய முகத்துல காரி உமிழ்ந்து துப்புறாங்க. கண்ணை மூடி உன்னை கொட்டுனது யாரு, கொட்டுனது யாருன்னு சொல்ற கேட்கிறாங்க. அவருடைய வஸ்திரத்தை கிழித்து பங்கு போட்டார்கள். அவருடைய வஸ்திரத்தை கிழித்து நிர்வாணமாக்கி அவரை நிக்க வச்சு பங்கு போட்டு சிரிக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட இயேசுனுடைய சூழ்நிலையில இயேசு பிதாவை பார்த்து கேட்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும். பிதாவே இவங்களை என்ன பண்ணுங்க, மன்னிங்க ஆண்டவரே. அப்போ இது என்ன அன்பு? ஆவிக்குள்ளான அன்பு. அல்லேலூயா. இப்போ நமக்கு அன்பு இருக்கதான் செய்யுது. ஆனா எந்த மாதிரி அன்பு இருக்குது? இப்போ மாமரத்துல கனி வந்துட்டுங்க, சூப்பர். அந்த மாம்பழத்தை ஆசையோடு சாப்பிடுதீங்க, பயங்கர புளிப்பு. எத்தனை பேர் வாங்குவீங்க? கிலோ 50 ரூபான்னு சொல்லி கொடுக்குறேன், எத்தனை பேர் வாங்குவீங்க? மாம்பழம் பார்க்க மட்டும் மாம்பழமா இருக்கக்கூடாது, இனிக்கணும். எப்படி இருக்கணும்? அது அப்படியே பார்த்தா எப்படி இருக்கணும்? நல்லா இனிக்கணும். மாம்பழத்தை சாப்பிட்டா அப்படின்ட்டு இனிச்சா தானே வாங்குவீங்க. இல்லை புளிச்ச மாங்காய் தான் பாஸ் எனக்கு பிடிக்கும், புளிச்ச மாம்பழம் கெட்டு போக வச்சு தரேன். எல்லாருக்கும் இனிப்பு மாம்பழம் தான் பிடிக்குன்றவங்க கை உயர்த்துங்க. ஆமாம், உயிர் இருக்குதான்னு பார்த்துக்கிடுத. இருக்குது. அப்போ இனிப்பு மாம்பழம் தான் பிடிக்கும். அப்போ கனி இல்லப்பா முக்கியம், புரியுதா? மரத்துல கனி முக்கியம் இல்லை, அது இனிக்கணும், அது இனிக்கணும். அன்பு வர்றது எல்லாருக்கும் அன்பு வரத்தானே செய்யுது. எல்லாருக்கும் அன்பு இருக்குதான், அன்பு இல்லாத யார் இருக்கா? திருடன் கூட திருடனுக்குள்ள அன்பா தானே இருக்கிறான். கொலகாரன் கூட ஒருத்தனை வெட்டி கொன்னு பிரிச்சு எடுக்கிறானே கை கால தனியா, அவன் கூட்டாளிக்குள்ள அன்பா தானே இருக்கிறான். மாப்பிள்ள வெட்டு நான் வெட்டுற, நீ ரெண்டாவது வெட்டு வெட்டுறான். அப்போ அவன் அன்பு இல்லையா? அவனுக்குள்ள அன்பு இருக்க தானே செய்யுது. புரியுது புரியுது அந்த அன்பு பாருங்க. எல்லா கொலைக்காரனுக்கும் அன்பு இருக்குது, கற்பழிக்கிறவனுக்கு அன்பு இருக்க தானே செய்யுது. அவன் வீட்டு பிள்ளையை கற்பழிக்க முடியுமா? அப்போ ஒரு பிள்ளையை கற்பழிச்சு கொடூரமா கொன்று போட அக்கா தங்கச்சியை கற்பழிக்க முடியுமா? அப்ப அக்கா தங்கச்சிக்கு அன்பு இருக்குல்ல. அப்ப எந்த அன்பு தேவைப்பா? இன்னைக்கு நம்ம அன்பு அன்பு அன்புன்றமே. அப்ப ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன அன்பு தெரியுமா? இந்த மாய்மாலமா இந்த இரக்கத்துல வர அன்பு, அப்படி சும்மா வர அன்பு எதிர்பார்க்கல. அவருடைய தாடி மயிரை பிக்கும் பொழுது கூட அவர் உதாசீனப்படுத்தி, அவர் அவமானப்படுத்தி இருக்கும் பொழுது கூட பைபிள் சொல்லுது ஆவிக்குள்ளான அன்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் என்ன கனி எதிர்பார்க்கிறாரு? இவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எந்த கனியை கொடுக்கணும்? நல்ல நிறைய கனியை கொடுத்து வச்சுட்டு ஒன்று கூட சாப்பிட முடியாம இருந்துச்சு, அது எதுக்கு? பானை நிறைய பிரியாணியை செஞ்சு வச்சுட்டு நல்லாவே இல்லை, சாப்பிட முடியுமா? அப்போ நிறைய கனி இருக்குதுன்னு வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாத கனி வச்சுட்டு எதுக்கு? இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறாரு, நம்ம அன்புன்னு என்கிற ஒரு ஆவிக்குள்ளான அன்பு என்கிற கனியில வளரணும். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. பஸ் ஆவிக்குரிய அன்புல இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணனா கொஞ்சம் நல்லா இருக்குமே. அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எங்க மன்னிப்பு இருக்குதோ அங்க அன்பு இருக்குது. அல்லேலூயா. அன்பு இருக்கிற இடத்துல தான் மன்னிப்பு இருக்கும். மன்னிக்கிறவர்கள் அன்பா இருப்பார்கள், அன்பா இருக்கிறவர்கள் மன்னிப்பார்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. அப்ப இதை யாரை பார்க்கலாம் ரோல் மாடலா? எந்த மனுஷனையும் பார்க்க முடியாதுப்பா இந்த உலகத்துல. இயேசுவை தவிர எந்த மனுஷனையும் பார்க்க முடியாது. இயேசுனுடைய அன்பு மன்னிக்கிற அன்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவினுடைய அன்பு. இன்னைக்கு நீங்களும் தான் உங்க கணவனை நேசிக்கிறீங்க, நீங்களும் தான் உங்க பிள்ளைய நேசிக்கிறீங்க, நீங்களும் தான் உங்க உடன்பிறப்பை நேசிக்கிறீங்க. மன்னிக்கிற அன்பு இருக்குதா? மன்னிக்கிற நேசம் இருக்குதா? செக் பண்ணி பார்க்கணும்.
இயேசு கிறிஸ்து மன்னிக்கிற அன்புல தான் வெளிப்பட்டார். கடைசி நேரத்தில் திருடனை வரைக்கும் மன்னிச்சார். காரணம் அன்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்திரியை எல்லாரும் அடிச்சு விபச்சாரம் பண்ணி பிடிச்சிட்டு வரும்போது கூட மகளேன்னு பார்த்து சொன்னாரு. அவ பாவத்தை மன்னிச்சதுனால தானே. அப்ப அன்பு இருக்க போய் தானே மன்னிச்சாரு. அன்பு இருக்க போய் தானே மன்னித்தார். ஏன் இன்னும் மன்னிக்க முடியல? ஏன் இன்னைக்கு மன்னிக்க முடியல? காரணம் என்ன? இல்லை, அந்த ஆவிக்குள்ளான அன்பு இல்லை. மற்றபடி அன்பு இருக்குது. நம்ம அன்பு இல்லாத ஒன்று கோழியாத்தெல்லாம் கிடையாது. நான் சொல்ற புரியுதா? நம்ம அன்பு இல்லாத கூட்டம்லாம் கிடையாது. நம்ம அன்புள்ள பிள்ளைங்க தான். ஆனா நம்ம ஆவியில இன்னும் கொஞ்சம் தியானிக்கணும்ல. சத்தமா சொல்லுங்க. புரியணுமா வேண்டாமா? ஆழத்துக்குள்ள போய் தியானிக்கணுமா வேண்டாமா? ஏசப்பா நினைச்ச கரையிலேயே மீனை கொடுத்துருப்பார் பேதுருவுக்கு. கரையில கொடுக்க முடியுமா முடியாதா? ஏன் மீண்டும் ஆழத்துக்கு போனாரு? என் பேச்சுக்கு கீழ்படிறானான்னு பார்ப்போம். நீ ரொம்ப டயர்டாயிட்டடா பேதுரு, எனக்கு தெரியும். முழுவதும் பிரயாசப்பட்ட எனக்கு தெரியும். நீ கரையிலேயே உட்காந்துக்கோ, துள்ளி குதிக்க நான் வைக்கிறேன். அப்படி கரையிலே கேட்ச் பண்ணி போட்டுருன்னு சொல்லியிருக்கலாமே. மீண்டும் ஆழத்துக்கு போ, நீ மறுபடியும் அங்கே போ. ஆயிரம் நீ சொல்லுகிறதுனால நான் போறேன். அங்கத்தான் அற்புதம் நடந்துச்சு. அல்லேலூயா. அங்கதான் ஆண்டவருக்கு தெரியுங்க. உன் வலி தெரியும், உன் வேதனை தெரியும், உன் கண்ணீர் எல்லாம் தெரியும். நீ ஏமாந்துட்ட, நீ இழந்து போன, ஓ நான் இப்படி ஆகிட்டேனே, நான் ஏன் இப்படி ஆனேன், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நீ ஏமாந்தது தெரியும், நீ வடிச்ச கண்ணீர் ஆண்டவருக்கு. ஆனாலும் என்ன பண்றது? ஒன்னு ஆழத்துக்கு தான் போய் சொல்றாரு. மறுபடியும் போக தான் நீ சொல்ல. முழுவதும் பிரயாசப்பட்ட எத்தனை வருஷம் தெரியுமாப்பா? நான் கஷ்டப்பட்டேன், என்ன நான் நெருக்கப்பட்டேன், என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை கொன்னுட்டாங்க, என்ன அப்படி பண்ணிட்டாங்க. ஆண்டவர் அதெல்லாம் சொல்ல மாட்டார். ஆழத்துக்கு போ. மறுபடியும் எங்க போ? ஆழத்துக்கு போ. நீ போய் பாரு, அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அந்த மன்னிக்கிற அன்பு. வழி போக்குற எல்லாரும் அடிச்சு போட்டாங்க, எல்லாரும் விலகி போனாங்க. ஆனா ஒரு சமாரியன் வந்து அவன் வேண்டியதெல்லாம் கொடுத்தாரே, அதுதான் அன்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எல்லாம் இழந்து போனாங்க. இளையகுமாரன் தகப்பன் ஓடி வந்து கட்டி பிடிச்சி இழந்து போனதை கொடுத்தார்ல. காரணம், தகப்பன் மன்னிச்சிட்டாரு. மூத்த குமாரன் என்ன பண்ணல? ஏன் மூத்த குமாரனால உள்ள வர முடியல? ஏன் மூத்த குமாரனுடைய தம்பி தானே, ஏன் நேசிக்க முடியல? காரணம் கோபம். யார் மேல? இளைய குமாரன் மேல கோபம். எல்லாத்தையும் இழந்துட்டாமல்ல, எல்லாம் நஷ்டப்படுத்திட்டானே, என் பேரை கெடுத்துட்டானே, என்னை அவமானப்படுத்திட்டானே. எல்லாம் நியாயமானதா நியாயமானது இல்லையா? நியாயமானதா நியாயமானது இல்லையா? நியாயமானதே. ஆனால் இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? உன் நியாயமெல்லாம் எனக்கு முன்னாடி குப்பை, உங்க நியாயமெல்லாம் எனக்கு முன்னாடி. அப்ப ஆண்டவர் உன்னை நியாயத்தின்படி தான் நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், உன் பிள்ளை ஆசீர்வதிக்கணும்னா எத்தனை பேர் சொல்ல முடியும் என்ன ஆசீர்வதிக்க முடியும் சொல்லி? சொல்ல முடியுமா? முடியாதுல்ல, முடியாதுல்ல. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அந்த காரியத்தை ஊமையை சொல்லி கொடுத்தார். ஊமையை சொல்லி கொடுத்தார். மூத்த சகோதரனால மன்னிக்க முடியலங்க, எல்லாத்தையும் தொலைச்சு போட்டான். எனக்கு எங்க அப்பா ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி இருப்பாரா? விபச்சாரிகள் கிட்ட போய் வேசித்தனம் பண்ணிட்டு வந்தவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு காரியமா? மன்னிக்க முடியல. நடந்ததெல்லாம் ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி எப்படி போனா, என்ன பண்ணா பாரு, மன்னிக்க முடியல. ஆனா தகப்பன் மன்னித்தார். காரணம் அன்பு. அல்லேலூயா. அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்குது? நீ கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறாரு, உன் வீட்டுக்குள்ள நீ எந்த அன்பை காமிச்சிட்டு இருக்கிற? ஆவிக்குள்ளான அன்பை காட்டுறீங்களா? மறுபடியும் சொல்றேன், ஆவிக்குள்ளான அன்பு காட்டாம அன்பு காட்டுதேன்னு சொல்லிக்கிட்டு போயிருப்பேன், பரலோகம் போய் சேர முடியாது. ஏமாந்து போவோம் நம்ம ஒரு நாள். தேவன் தெளிவாய்ச்ச கனி கொடுக்காதது எதுவோ அது வெட்டுண்டு போகும். இதுக்கு மாற்று வசனமே கிடையாது. கனி கொடுக்காதது எதுவோ, இல்லப்பா நான் கனி கொடுத்துட்டேன், கனி சுவையா இருக்குதா? யோவான் 15 நீ வசனத்தை பேசுவீங்க, ஆண்டவர் நான் தான் கனி கொடுத்துட்டோம்ல. ஆண்டவர் கொலோசியர்ல திருப்பி காட்டுவார், ஆவிக்குள்ளான கனி கொடுத்தியான்னு கேட்பார். நற்கிரியைகள் என்கிற கனியை கொடுத்தியான்னு கேட்பார். அல்லேலூயா. அப்போ வாய் அடைச்சு போய் நிற்போம். நீ எத்தனை பேர் தன் சொந்த குடும்பத்தை நேசிக்கிறீங்க, தன் சொந்த கணவனை நேசிக்கிறீங்க, சொந்த மனைவியை நேசிக்கிறீங்க? மனைவி கிட்ட அன்பா பழகுறீங்களா?
அன்பா பழகுறீங்களா? அன்பா பழகுனா அந்த மனைவியினுடைய எதிர்பார்ப்பு, வேதனை, அவளுடைய காரியம் என்னன்றது நமக்கு புரியும். கணவன் அன்பு கூறுறீங்களா? அப்ப கணவன் அன்பு கூர்ந்தா அவருடைய கஷ்ட நஷ்டம் என்ன? வேலைக்கு போயிட்டு வந்து என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரேன்ட்டு நம்ம சொல்ல மாட்டோம். பல டென்ஷன், பல காரியம், என்னென்னமோ போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதை புரிந்து கொண்டு அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்து கடைசியாக அந்த அம்மா கேட்பாங்க, ஏங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? கதவை திறந்து துண்டு எடுக்கிறதுக்குள்ள எங்க ஒரு மாதிரி ஆக்குறீங்க, எங்க ஒரு மாதிரி ஆக்குறீங்க, ஏங்க ஏங்க ஒரே மிதி. போய் ஒலி போ, அம்மா வீட்டுக்கே போ. இந்த மனுஷன் எப்பவுமே அப்படித்தான். புத்தியுள்ள ஸ்திரியா இருக்கணும். என்ன எப்படி இருக்கணும்? வந்த உடனே நொய் நொய். ஏன்னா அவருக்கு வரவில்லை, பைக்லேயே ஒரு ஃபோன் வந்திருக்கும், அதை கூட அட்டன் பண்ணாமல் எங்கே வந்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்த உடனே பழைய ரிங்கு மாதிரி ஆரம்பிச்சிடும். வெறி ஆகத்தான் செய்யும். பாஸ்டர் நீங்கள் யாருக்கு சாதகமாக பேசிய? நான் பொதுவாக தான் பேசிட்டேன். பக்கத்தில் பச்சா அவர் பாஸ்டர் பொதுவாக தான் பேசிட்டார். பாஸ்டர் பொதுவாக தான் பேசிட்டார். அல்லேலூயா. ஆமாம். அப்போ என்ன பண்ணணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிந்து கொண்டு இருக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு அந்த மனைவி சொல்லும் கணவர்கிட்ட, ஆனாலும் உங்ககிட்ட நான் இது எதிர்பார்க்கல, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, உங்கள் மேலே எனக்கு என்னது கோபம், வருத்தம். அப்போ ரொம்ப நாள் ஸ்டாக் எங்கே இருந்திருக்கு? ஆண்டவர் சொல்றாரு சூரியன் மறையிறதுக்குள்ள ஒப்புரவாகன்ட்டார். இந்த அம்மா 5 வருஷம் கழிச்சு சொல்லுவோம், அண்ணங்க அத்தான் அத்தான் உங்கள் மேலே எனக்கு வருத்தம். 5 வருஷம் போட்ட காணிக்கலாம் வேஸ்ட் ஆச்சே. நீ இத்தனை நாள் தசமபாகம் கொடுத்து காணிக்க கொடுத்து இன்னும் என்ன ஆசீர்வதிக்கலையேன்ட்டு இருக்கிற. இப்போதான் புரியுது ஏன் உன் வீட்டில் ஆசீர்வாதம் வரலன்ட்டு. ஏன்னா நீ யார்கிட்ட வேணும் சமரசம் ஆகலை. ஆனால் காணிக்க போட வந்துருவோம். காணிக்கை கொடுப்பேனே, தசமபாகம் கொடுப்பேனே, எல்லாம் வேஸ்ட்டு. என்ன ஒருத்தரும் போட மாட்டே போல இருக்கு நீ காணிக்க? அல்லேலூயா. ஆமென். உண்மையா இல்லையா? சொந்த, அதாவது ஒரு வசனம் வரும்ல, காண்கிற சகோதரனிடத்துல நீ அன்பு கூறாம காணாத சகோதரனிடத்துல ஆண்டவரே பீகார் மாநிலம் ரட்சிக்கப்படட்டும், அந்த அநாத பிள்ளைங்கப்பா. உன் வீட்டில் உன் பிள்ளை நல்லா தின்றுருக்காது. காரணம் நீ உன் கணவன் நல்லா இருந்தாலும் உன் வீட்டுக்கு பிள்ளைக்கு நல்லதை வாங்கி செஞ்சு போட்டிருப்பாரு. இந்த அம்மா எங்கேருந்து ஜெபம், ஆண்டவரே அநாத பிள்ளைங்கப்பா, ஆதரவற்ற பிள்ளைங்கப்பா. ஜெபம் கேட்குமா? ஆண்டு உன் பிள்ளைய பாரு, உன் குடும்பத்தை பாரு. பைபிள் காண்கிற சகோதரன் அப்போ பக்கத்தில் இருக்கிற கணவன் மனைவி கிட்ட அன்பு இல்லாம நீ உன் பரம மனவ, சிலருக்கு யார் தான் ரொம்ப பிடிக்கும், மணவாளன், அந்த பரம இயேசு, அந்த பரம ராஜா, எப்போ பார்த்தாலும் ஆண்டோட்ட போய் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் ஆண்டோட ஜெபம் இருப்பாங்க. வீட்டுக்கு மனுஷன் வந்திருப்பான், என்ன கொடுக்கறது கிடையாது. என்னாச்சு, ஏதாச்சு, எப்படி, என்ன பண்றீங்க, எப்படி இருங்க. இங்க எந்த ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது. ஃபுல் கம்யூனிகேஷன் எங்க தான்? ஃபுல் ஹெவன் தான். எந்த நேரம் இந்த சிஸ்டர்களுக்கு கம்யூனிகேஷன் எங்க தான்? ஃபுல் ஹெவன். ஹல்லேலூயா. ஷபா கபாலபா. பரிசுத்த பிதாவே. இங்க வந்து நின்று வெறியா பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போவாரு. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லைன்னா இன்னைக்கு நிறைய நிறைஞ்சிருக்குங்க. இங்க என்ன தம்பிங்களுக்கு ஆமைன்னு வருது, இங்க வருதா? அப்ப வராதுரா இங்கெல்லாம். இங்க அப்படி இப்படி இந்த உண்மையான அந்த மன்னிக்கிற அன்பு இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஒவ்வொரு புருஷன்மார்களும் எங்க வந்திருக்கணும்? உண்மையா இல்லைங்களா? சொல்லுங்க. என்ன இங்க தலை ஆட மாட்டேங்குது? வரல. காரணம் என்ன நினைக்கீங்க? என்ன நினைக்கீங்க? நம்ம சரியா அன்பு காட்டலை, நம்ம சரியா ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணலை, நம்ம கொண்டு வரலை ஆவிக்குள்ளான அன்பு. தம்பி அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கியா தம்பி? இது போன வாரமே பேசணும்னு நினச்ச மெசேஜ், பேச முடியல. போன வாரம் இந்த மெசேஜ் பேசினா ஆண்டவர் நம்மளை வேறு விதமாக நம்மளை நடத்தி கொண்டு போனார். வச்சுக்கோ தம்பி, நான் சொன்ன பிறகு போடு. எல்லாரும் சொல்லுங்க, ஆவிக்குள்ளான அன்பு. நான் இன்னைக்கு மாறணும்னு நினைக்கிறேன். நான் மாறணும்னு நினைக்கிறேன். மன்னிக்காதவங்களை மன்னிக்கணும். குறையுது சத்தம். மன்னிக்காதவங்களை மன்னிக்கணும்.
பேசாதவங்ககிட்ட பேசுங்க. நீங்கள் போய் ஒப்புரவாகுங்க. அவங்க ஒப்புரவாகலையா, வேண்டாம், பிரச்சனை இல்லை, நம்ம ஒப்புரவாயிருவோம். நம்ம போய் என்ன பண்ணுறது, அவங்ககிட்ட பேசி சமாதானமாக, பாஸ்டர் சொல்லிட்டாருட்டே போகிறது, சாரி, திருப்பி அதுக்கப்புறம் திருத்தி நான் ஒப்புரவாகிட்டேன், பரலோகம் போக மாட்டா. அல்லேலூயா. மனதார இயேசு மன்னிச்சாரா, பிதாவே மன்னிச்சிருங்க வேண்டாம் அப்படின்னாரா? மனதார தான் இயேசு மன்னிச்சார். நமக்கு முன்னாடி மன்னிக்கிற மாதிரி மன்னிட்டு அடுத்த நேரம் ஆண்டவர் தூக்கிருங்க எல்லாவனையும் அப்படின்னு இயேசப்பா சொன்னாரா? நம்ம அப்படி தானே நடிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் முன்னாடியும். சீக்கிரமாக சிரிச்சுட்டு நமக்கு எப்பவுமே அந்த ரெட்டை வாழ்க்கை தான். மன்னிச்ச மாதிரி மன்னிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள என்ன பண்ணுறது, தாவீது மாதிரி சாலமோனை கூப்பிட்டு, அந்த சீமையோ என்னை மண்ணை வாரி போட்டான், அவனை நீ கடைசி நேரத்தில் அவன் சிரசை வருத்தத்தோடு இறக்க மறந்துடாத. எப்படி தாவீது சீமை மண்ணை வாரி போடும்போது எல்லாருக்கும் முன்னாடியும், அப்பா மண்ணை வாரி போடும்போது எல்லாருக்கும் முன்னாடியும் தாவீது, அவனை விடுங்க, அவனை விட்டுருங்க, அவனை ஒன்றும் செய்யாதீங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, தாவீது எவ்வளோ பெரிய ராஜா, மண்ணை வாரி தூக்கி போடும்போது கூட எவ்வளோ சகிப்புத்தன்மையாக விட்டுருங்கன்ட்டு போனார். தனியாக சாலமோனை கூப்பிட்டு சொல்கிறாரு, அவன் மண்ணை வாரி போட்டான்டா, அவனை நீ பாதாளத்தில் வருத்தத்தோடு தான் என்ன பண்ணணும். சாலமோனும் ரெடியாக இருக்கிறாப்புல, என்னைக்கு சான்ஸ் கிடைக்கணும். இதாயா அன்பு, இதா மன்னிப்பு? சொல்லுங்க. நம்ம எல்லாரும் எப்படி தான் மன்னிச்சுக்கிட்டு இருக்கோம்? சும்மா நாள் அப்படி அப்படி விட்டுறது. மன்னிச்சிட்டேன் மன்னிச்சிட்டேன் மன்னிச்சிட்டேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் ஆவிக்குள்ளான அன்புல நம்ம வளரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒரு பாட்டு பாடுவோமா? இந்த அன்பு குறித்து ஒரு பாட்டு வருமே, தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் சத்தம் ஆமென்னு சொல்றீங்க? எத்தனை பேர் மனமாற ரெடியா இருக்கிறீங்க? அந்த ஸ்டான்ஸா எல்லாம் கைகளை உயர்த்தி, அன்பு சகலமும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். சொல்லுங்க, அன்பு சகலமும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு ஆழமில்லை, அன்புக்கு உயரமில்லை, அன்புக்கு ஆழமில்லை, அன்புக்கு ஈடு இல்லை, இணையேதும் இல்லை, இணையேதும் இல்லை. சொல்லுங்க, அன்பு அன்பு அன்பு, தேவ அன்பு அன்பு அன்பு. எல்லாரும் பாடுவோம், அந்த அன்புல நான் வளரணும். அன்பு அன்பு அன்பு, மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு, இந்த மண்ணிலே மனிதனா. ரொம்ப ஹையா போகுது பெலிசு, ஸ்கேல் மாத்திக்கோ. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு, இந்த மண்ணிலே மனிதனாக. அல்லேலூயா. எத்தனை உண்மையா மனம் மாற போறோம்? ஆமே, ஸ்கேலே வச்சுக்கோ. உண்மையை மனம் மாறலாமா? நான் கொஞ்சம் ஆவிக்குள்ள ஆனேன்னா எனக்கு தெரிஞ்சிடும். நான் கொஞ்சம் ஆவிக்குள்ள ஆனேன்னா உங்கள் பேர் வரைக்கும் காமிச்சு கொடுத்துருவேன். இன்னும் யார் யார் மனம் மாறாமல் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி என்னால் முடியும், என்னால் முடியும். கர்த்தர் அதற்கேற்ற கிருபையை தந்திருக்கிறார், அதற்கேற்ற கிருபையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. மற்ற ஊழியக்காரனை போல ஃபார்மாலிட்டியாக பிரசங்கம் பண்ணிட்டு ஃபார்மாலிட்டியாக பேசிட்டு போகிற கிருபையை தரல. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், சீர்கெட்டு போவார்கள். அல்லேலூயா. ஆண்டோட ஜெபம் பண்ணுங்க, இந்த ஆவிக்குள்ளான அன்பு எனக்கு வேணாம் ஆண்டவரே. இந்த ஆவிக்குள்ளான அன்பு. உன் குடும்பத்தில் யாரெல்லாம் மன்னிக்கல, மனதார மன்னிங்க. உன் குடும்பத்தில் யாரெல்லாம் இன்னும் நேசிக்காமல் இருக்கிறீங்க, உன் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டையா, உன் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட உறவு சரியா இல்லையா, அவங்கள போய் ஒப்புரவாகுங்க. சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. இயேசுவின் அன்பை காட்டு, ஆவியின் அன்பை காட்டு. இன்னும் உன் தகப்பன் இடத்துல உனக்கு ஒப்புரவாகுதல் இல்லையா? உன் தாயின் இடத்துல இன்னும் நீ ஒப்புரவாகாமல் இருக்கிறியா? இன்னும் உன் சகோதரன் இடத்துல ஒப்புரவாகாமல் இருக்கிறியா? இன்னும் உன் கணவன் உன் மனைவியின் இடத்துல, மறுபடியும் சொல்றேன், கனிகளில் 9 கனிகளும் இருக்கிறவனுக்கு தான் பரலோகம்.
நீ எந்த மூத்த ஊழியக்காரர் இடத்துல போய் கேளுங்க, எவ்வளோ பெரிய வேத பண்டிதர்கள்ட்ட போய் கூட நீங்கள் கேட்டு பாருங்க, எனக்கு 4 இருக்குது மச்ச இல்லை ஏற்றுக்கிட மாட்டார். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது ஆவிக்குள்ளான அன்பு. பைபிள் தெளிவாக சொல்லுது சூரியன் அஸ்தமிப்பதுக்கு முன்பதாக நீ என்ன பண்ணிடணுமா, மன்னித்து விட வேண்டும். நீ காணிக்கை போடுவதற்கு முன்பது யாரோட நீ ஒப்புரவாகலை போய் ஒப்புரவாகிட்டு வா. அவங்க கேட்குறாங்க கேட்கல, அது 2வது காரியம். நம்ம மனதளவில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அல்லேலூயா. இல்லை சத்தமாமேன்னு சொல்லுங்க. நல்ல கைகளை தட்டி அப்பாவை துதிப்போமே. தேங்க்யூ ஜீசஸ். ஒரிஷால ஒரு தேவ மனிதர் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கிரகாம் ஸ்டெயின் மிஷினரி ஆஸ்திரேலியாவிலிருந்து 1965 அவங்க குடும்பமாய் ஊழியம் பண்ணும்படி அவங்க 1965 அவர் பிறந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரிஷாவில் ஊழியம் பண்ணும்படி வந்தாங்க. கணவன் மனைவி 3 பிள்ளைங்க. ஸ்க்ரீனில் தெரியுதா? சத்தமாக சொல்லுங்க. ஏன் இங்கே மாற்றி வச்சிருக்கோம் தெரியுதா? ஏன் இங்கே மாற்றி வச்சிருக்கோம் தெரியுதா? ஆண்கள்லாம் இத்தனை நாள் பார்க்காம நல்லா பாட்டு பாடாமல் இருந்தாங்க, ஸ்க்ரீன் தெரியல, அதனால லைட்டாக மாற்றி இப்போ பார். பெண்களுக்கு கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்காமா? இல்லையா? அப்போ புது டிவியே தரமாட்டார். வாண்ட போய் கேட்டேன் பாரு. அப்போ இதே டிவி போதும், அப்படி தானே? கஷ்டமாக தான் இருக்காமா? அவளுக்கு கண்ணு வலி, ஒரு கண்ணு தான் இருக்கு அவளுக்கு. சரி, பார்த்துக்கிடுங்க. ஃபேமிலியாக அவங்க என்ன பண்ணாங்க? தேவனுக்காக ஊழியம் செய்யும்படி வந்தாங்க. மகளை தன் மத்தியிலையும் பிள்ளைகளை ஊட்டி கான்வென்ட்டில் படிக்க வச்சுருந்தாங்க. ஒரிஷாவுக்கு சம்மர் வெக்கேஷனுக்கு பிள்ளைகளோடு சேர்ந்து ஊழியம் பண்ணும்படி வந்தாங்க. தகப்பனும் தாயும் ஒரிஷாவில் தான் தங்கியிருந்த ஊழியம் பண்ண. யார் மத்தியில்? ஆதிவாசிகள் மத்தியில் கல்வி அறிவில்லாத பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு சில நன்மைகளை செய்து ஊழியம் பண்ணினாங்க. குஷ்டரோகிகள் மத்தியிலையும் அவங்க என்ன பண்ணாங்க? ஊழியம் பண்ணி கொண்டிருந்தாங்க. குஷ்டரோகிகளை போய் பார்த்து அவங்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்து இப்படி அவங்க ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் அந்த தகப்பனார் தன் பிள்ளைகளை ஊட்டி கான்வென்ட்ல இருந்து செல்லம் போல இருக்கிற 2 பையன்களையும் சின்ன பிள்ளைகளையும் தன் ஊருக்கு ஊழியம் செய்கிற ஊருக்கு அழைத்து கொண்டு வந்தார். அப்போ அவங்க தகப்பனார் இன்னைக்கு மலைவாழ் மத்தியில் நம்ம ஊழியம் செய்ய போவோம் அப்படின்னு சொல்லும்போது தான் 2 பிள்ளைங்களா, அப்பா எங்களையும் கூட்டிகிட்டு போவீங்களா? நானும் உங்கள் கூட வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி, பிள்ளைங்க ஹாஸ்டலில் வளர்ந்த பிள்ளை இல்லை, அப்பா கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கும், எங்கே போனாலும் கூட போகுங்க. அதுங்க என்ன பண்ணுச்சு? நானும் உங்கள் கூட வரேன்ப்பா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு பழைய ஜீப்பில் அந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஊழியத்தை போயிட்டு அந்த காட்டுவாசிகள் மத்தியில் ஊழியம் செய்து விட்டு திரும்பி வரும் பொழுது ரொம்ப பனியாக இருந்ததுனால, ரொம்ப குளிராக இருந்ததுனால நம்ம நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போவோம், இன்னைக்கு வழியிலேயே நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம இங்கே ராத்திரி நானும் என் 2 பிள்ளைகள் நம்ம மட்டும் இன்னைக்கு தங்கிடுவோம்னு சொல்லிட்டு அவர்கள் தன்னுடைய ஜீப்பில் இருந்து தன் கிளாஸ் எல்லாம் ஏற்றி விட்டுட்டு அவர்கள் படுக்கைக்கு சென்றார்கள். அந்த புஸ்தகம் வாசிச்சு பார்த்தா வேதனையா இருக்கும். அப்போ தூரத்தில் தீப்பந்தத்தெல்லாம் பிடித்து கொண்டு வருகிற மனிதர்கள் கூட்டத்தை பார்த்து அந்த சின்ன பிள்ளை எந்திரிச்சு கேட்குது அந்த பையன், அப்பா ஏதோ வெளிச்சம் தெரியுதுப்பா, தூரத்தில் நிறைய பேர் தீ பிடிச்சிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்கப்பா, வெளிச்சம் தெரியுது. தகப்பனார் சொல்கிறாராம், எங்கேயோ போகிறாங்கம்மா, நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தன் தகப்பனை கட்டி பிடித்து குளிருக்கு போர்வை கூட இல்லாமல் தன் 2 பிள்ளைகளையும் தன் தகப்பன் கட்டி அணைச்சி உள்ள படுத்திருக்கும் பொழுது அந்த வெளிச்சம் பக்கத்தில் வந்து கொண்டே இருக்குது. வெளிச்சம் பக்கத்தில் வந்து கொண்டே இருந்தது. திடீரென்று சொல்லி 100கணக்கான ஜனங்கள் அவரை சுற்றி அந்த ஜீப்புக்குள்ள நின்று மண்ணெண்ணெய் எல்லாம் அந்த ஜீப்பில் ஊற்றி அடித்து உதைத்து அந்த ஜீப்புக்குள்ளே வைத்து தகப்பனையும் அந்த 2 பிள்ளைகளையும் எரித்து போட்டாங்க. தகப்பனையும் அந்த பிள்ளைகளையும் அந்த பகுதியில் எரித்து போட்டு, எதுக்கு? இயேசுவை பற்றி சொன்னதுனால. குஷ்டரோகிகள் மத்தியில் தானே ஊழியம் செஞ்சாங்க. இவங்கெல்லாம் ஒதுக்குனதுனால தானே ஊருக்கு வெளியே அந்த ஜனங்கள் இருந்துச்சு. அந்த ஜனங்களை தேடி போய் ஊழியம் செய்து மலைவாழ் மக்களுக்கு தன் அன்பை காண்பித்து, இயேசுவின் அன்பை காண்பித்ததுக்கு அந்த ஊர் ஜனங்களுக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? அந்த ஜீப்புக்குள்ளேயே வைத்து என்ன பண்ணாங்க? எரித்து போட்டாங்க. காலையில் அடுத்தது பார்க்கும் பொழுது அந்த தகப்பனார் அந்த 2 பிள்ளைகளும் கரிந்து போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சாமா. அவங்க அப்பாவை அந்த 2 பிள்ளைங்களும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத அதை பார்த்த ஜனங்கள் இருதயெல்லாம் உடஞ்சிச்சு. ஊரே திரண்டுச்சு.
பயங்கர பிரச்சனை. அப்போ நான் ஹாஸ்டலில் படித்து கொண்டிருந்தேன். நான் சென்னையில் ஹாஸ்டலில் படித்து கொண்டிருந்தேன். எங்களுக்கு அந்த நியூஸ் வந்துச்சு, இப்படி ஊழியக்காரங்களை இது பண்ணிட்டாங்க, ஊர் ஜனங்கள் எல்லாரும் அடக்கம் பண்ணுறாங்க, பெரிய பெரிய தலைவர்களிலிருந்து பெரிய பெரிய எல்லா ஜனங்களும் வர்றாங்க. அப்போ வந்து அந்த அடக்கத்தை முடித்து காவல்துறை தன் கடமையை செய்கின்ற மாதிரி கேட்குது. இந்த ஜனங்கள் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் தரீங்களா? அவங்க மனைவியின் இடத்துல கேட்குது. அவங்க மனைவி சொன்னாங்க, நான் யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் தரல. என் கணவன் இயேசுவுக்காக ஊழியம் செய்தார், இயேசுவின் அன்பை இந்த ஜனங்களுக்கு காண்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள் சொன்னாங்களா, காவல்துறை அதிகாரிகளும் சில ஜனங்களும், நீங்கள் மறுபடியும் உங்கள் ஊருக்கே ஆஸ்திரேலியாவுக்கு போயிருங்க. அந்த தாயார் சொன்னாங்களா, நானும் என்னுடைய மகளும் எந்த ஊரில் என் கணவனை 2 பிள்ளைகளை கொன்று போட்டாங்களோ அந்த ஊருக்கு போய் நாங்கள் ஊழியத்தை செய்வோம், இயேசுவின் அன்பை நாங்கள் காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்களா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இது எந்த அன்பு? நம்ம வச்சிருக்கிற அன்பாங்க? என் மனைவியை ஒருத்தர் நல்லா அசிங்கமாக திட்டா அடுத்த நேரம் அவன்கிட்ட போய் நான் சிரித்து பேசுவேனா? அவன்கிட்ட அன்பாக நான் பேசுவேனா? என் மனைவியை திட்டாமல்ல, என் பிள்ளை இப்படி திட்டாங்கல்ல, பேச மனசு வராது. இங்கே கணவனையும் தன் பிள்ளைகளையும் கொன்று போட்ட பிறகும் கூட அந்த தாயார் சொல்கிறாங்க, அதே இடத்துல நாங்கள் ஊழியம் செய்வோம் ஐயா. இதுதான் ஆவிக்குள்ளான அன்பு. இந்த அன்பில் ரட்சிக்கப்பட்ட ஆயிரங்கள் அநேகம் அந்த மலைவாழ் மக்கள், அநேக குஷ்டரோகிகள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன் இன்னைக்கு இந்த அன்புக்குள்ளே நம்ம வளர மாட்டேங்கிறோம்? சுயநலம் உள்ள அன்புங்க. தான் பிள்ளையை மட்டும் நேசிக்கணும், தான் வீட்டை மட்டும் நேசிக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, சுயநலம் இல்லாத அன்பு தான் ஆவிக்குள்ளான அன்பு. எத்தனை பேர் இந்த அன்பில் வளரணும்னு நினைக்கிறீங்க? அந்த மன்னிக்கிற சுபாவத்தில் நான் வளரணும் ஐயா. சும்மா சாதாரண மன்னிப்புல இல்லைங்க, தன் ஜீவனையும் வெறுக்கிற மன்னிப்பு இல்லை. ஏசு அதைத்தான் கற்றுக் கொடுத்தாரு. இந்த அம்மா சொல்லுதா, ஏசு சிலுவையின் காட்சியை நான் பார்க்கிறேன், அந்த அன்பு எனக்குள்ள இருக்குது, நான் எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன். அதே ஊரில் யூடியூப்ல போய் அவருடைய பெயரை போட்டு பாருங்க, அவரை தீ கொளுத்தின மனிதர்களை எல்லாம் காட்டுவாங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுப்பான். ஆனால் அந்த அம்மா அவங்கள மன்னிக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை சொல்றீங்க, இந்த அன்பின் கனியில நான் வளரணும்? இந்த அன்போட உன் வீட்டுக்குள்ள போங்க. என்ன இந்த அன்போட உன் வீட்டுக்குள்ள போ, இந்த அன்போட உன் சொந்தக்கார வீட்டுக்கு போ, இந்த அன்போட இயேசுவுக்காக இயேசப்பாவை பத்தி சொல்லு, இந்த அன்போடு உன் கணவனை பார்த்து பேசு, இந்த அன்போடு உன் மனைவியை பார்த்து பேசு. ஏன் உன் வீடு பரலோகமாய் மாறாது? ஏன் உன் வீடு மனரமியமாய் மாறாது? நீங்க உன் வீடு எப்படி இருக்குது? உன் வீடு ஒன்னா இருக்குதா, பிரிஞ்சு போய் இருக்குதா? செக் பண்ணி பாரு. சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? என் வீடு பாலாய் கிடக்குது. நான் சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? என் கணவன் இன்னும் ரட்சிக்கப்படாம, என் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படாம நான் மட்டும் பரலோகத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? நடிக்கிற அன்பு ஆகாது. அல்லேலூயா. ஆண்டவர் உன்கிட்ட கேட்கிறாரு, அந்த மன்னிக்கிற அன்பு. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த அன்புக்குள்ள நம்மளாம் வளரணும். இந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகும் நீ அன்பு கூறலன்னு வச்சுக்கிய, இதுக்கும் வரணும்ல. இந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகு கூட உன்னால் உன் உறவுகளையும், உன் இனப்பன ஜந்துக்களையும், உன் கணவன் உன் மனைவியும் அந்த அன்புக்குள்ள வரலன்னா, ஒன்ன மாதிரி ஒரு துணிகரம் உள்ள ஆளு ஏசப்பாவுக்கு யாரும் கிடையாது. ஒன்ன மாதிரி ஒரு துரோகி, ஒன்ன மாதிரி ஒரு நம்பிக்கையற்ற ஒரு. எத்தனை பேர் ஏத்துக்கிறவங்க பிள்ளைங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்ப்போம். என்ன தயக்கம்? காங்கிரஸ் சின்னம் மாதிரி இருக்குது எல்லாம். காங்கிரஸ் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுடலாமா? உயர்த்துங்களாம் கையை தான். உண்மையா இல்லை? ஏத்துக்கிடலாமா தம்பிங்களா? ஐயா ஏத்துக்கிடலாமா? என்னம்மா ஏத்துக்கிடலாமா வேண்டாமா? இதுக்கப்புறமும் நம்ம அதே ஒரு அந்த பழைய அந்த அன்பு தான் காட்டுது. உமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்யத்தானே செய்கிறேன், உன் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யத்தானே செய்கிறேன். இந்த அன்பு இல்லையா? இந்த அன்பு இல்லை, மன்னிக்கிற அன்பு. எத்தனை முறை மன்னிக்கணும்? ஏசப்பட்ட கேட்குறாங்க. 70 முறை சாகர வரைக்கும் மன்னிட்டார். கதை ஓவர். பாஸ்டர் பலமுறை மன்னிச்சிட்டேன் பாஸ்டர் பலமுறை மன்னிச்சிட்டேன், அதனால தான் நான் அமைதியா இருக்கிறேன். அமைதியில நடிப்பு அமைதி. அல்லேலூயா. சீசர் கேட்க எத்தனை முறை மன்னிக்கணும்? சாகர வரைக்கும் மன்னிப்பு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒருத்தனை எவனும் கேட்கல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறவராய் வச்சிருக்கிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் என்னது? என்ன கனி? அன்பு. எந்த அன்புல வளரணும்? ஆவிக்குள்ளான அன்பு. 2018 தியானிச்ச அன்புக்கும் 2021 தியானிக்கிற அன்புக்கு வித்தியாசம் இருக்கா? 2022 இதை விட பயங்கரமா தியானிப்போம். பாஸ்டர் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா அதே ஆளு தானே, நாங்க அதே கேரக்டர் தானே. நியாய தீர்ப்பு வெயிட்டா இருக்கும். நியாய தீர்ப்பு ரொம்ப வெயிட்டா இருக்கும், ரொம்ப பயங்கரமா இருக்கும். சரி, அதனால என்ன பண்ணணும்? 2022 போகும் பொழுது கர்த்தர் இந்த அன்பை வேற விதமா பேச வைக்கணும். கையை தட்டி அப்பாவை அல்லேலூயா, அல்லேலூயா. 100 மார்க் எடுத்தவங்க கிட்ட மறுபடியும் 100 மார்க் எடுக்கணும். என்ன 100 மார்க் எடுக்கணும்? என்ன 100 மார்க் எடுக்கணும்னா பிள்ளை பார்க்க அப்பாவுக்கு என்னமோ ஆயிட்டு போல இருக்குதுன்ட்டு திருப்பி நம்ம அன்பு மன்னி அன்பு மன்னி அன்பு மன்னினா திரும்ப திரும்ப நம்ம எதுக்குள்ள தான் கிடக்குறோம்? சத்தமா சொல்லுங்க, அதுக்குள்ள கிடக்குறோம். அப்ப நம்ம முதலாவது அன்புல, ஆவிக்குள்ளான அன்புல வளரணும். ரெண்டாவது ஒன்று பார்த்துட்டு முடிச்சிடுவோமா? ரெண்டாவது என்ன போட்டிருக்கு? கேட்கல? ஆவின் கனி என்னது? சந்தோஷமா சொல்லுங்க. சந்தோஷம். நல்ல கையை தட்டி. தம்பி, ஏதாவது ஒரு பாட்டு பாடினாதான் மக்களை கொஞ்சம் வெளியே கொண்டு வர முடியும். ஏன்னா அந்த தாக்கம் ரொம்ப உள்ள இருக்குது. இப்போ அந்த அன்பு என்ற தாக்கம் உள்ள அப்படியே இருப்பதை நான் பார்க்குறேன். என்ன பாட்டு பாடலாம்? என்ன பாட்டுமா? சந்தோஷம்னு சந்தோஷ பாட்டு பாடிட வேண்டியதான். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. வாய் திறந்து எனக்கா பாட்டு? உங்களுக்கு தான் பாட்டு இப்போ. நம்மோடு இருக்கிறா. இதெல்லாம் செட் ஆகல. ரிதத்தை போட்டு தம்பி. இன்னும் மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல உற்சாகமா இருக்கணும். என்ன? ஏன்னா ஒரு முறை ஊசி, தடுப்பூசி போட்டாச்சு, இப்போ அடுத்த ஊசி போடணும்ல. அப்போ அதுக்கு ரெடி ஆகிக்கிடணும். நான் திருமணம் முடிஞ்சு முறை என் மனைவி நானும் சென்னைக்கு போகிறோம். அங்கே எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அப்போ எங்கள் அப்பா, மக்களே வா உன்னை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடஞ்ச ஓட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனார். என்ன ஆஸ்பத்திரின்னு பார்த்தா உடஞ்ச வீடு மாதிரி இருக்குது. தெரிஞ்சதோ டாக்டர் போல் இருக்குது. அவர் கூட்டிகிட்டு போயிட்டு அப்போ எனக்கு ஊசி போடணுன்னாங்க. ஊசியா? அந்தாலும் அப்பாவை பார்த்து, என்னப்பா? ஒன்றும் இல்லை மக்களே, ஊசி போட்டுக்கிடலாம். உடனே டாக்டர் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு? நர்ஸ்லாம் கிடையாது, அவரே தான் ஊசி போடணும். ஊசி எடுத்துகிட்டு குத்தணும். நான் எங்கள் அப்பா என்ன பண்ணிக்கிட்டேன்? எங்கள் அப்பா என்ன மக்களே மக்களே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. திருப்பி முடிஞ்சிருச்சுடாப்போ. பார்த்தா டாக்டர் மறுபடியும் அடுத்த ஊசி என்ன பண்ணுறாரு? எடுக்கிறார். நான் மறுபடியும் என்ன அப்போ மறுபடியும் ரெண்டாவது ஊசி? இல்லை மக்களே சரியாயிடும் மக்களே, நல்ல டாக்டர் போடுவார் அப்படின்னு போட்டு அப்புறம் முடிச்ச பிறகு டாக்டர் கேட்குறாரு, உங்கள் பையனுக்கு எத்தனை வயசு ஆகுது? கல்யாணம் ஆகிட்டு. ஆமாம் கல்யாணம் ஆகிட்டு. எனக்கு ரொம்ப அவமானமாகி போச்சு. இன்றைக்கி வரைக்கும் நான் ஊசி போட பிள்ளைன்னா நிவிதா தான் பிடிப்பான், நான் பிடிக்க மாட்டேன். ஊசி போடுறதுக்கெலாம் அது ஏதோ ஒரு பையன். சரி, அடுத்த கதை கேட்க நல்லா இருப்பியல எல்லாம். ஆமாம், கிரகாம்சினை பற்றி பேசும்போது கூட யாரும் இதை சொல்லும்போது பாஸ்டர் ஊசியா? என்ன ஒரு அக்கறப்பா. சரி, ரிதா நீ போடவே மாட்டேன் போல இருக்கு ரிதா. ஆமாம், நல்ல கையை தட்டி நல்ல சந்தோஷமா இந்த அன்பில் வளரணும். என்ன? மன்னிக்கிற அன்பு. பிரைஸ் எல்லாம். பரலோகம் போகணுமா வேண்டாமா? மன்னிச்சு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. நல்ல உற்சாகமா சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. எஸ், வசனம் உள்ள போகட்டும். ஓ உயர்வானாலும் தாழ்வானாலும் இயேசுவே, தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்பா, ஆண்டவருடைய வசனம் எப்படியா உள்ள போயிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு. ரெண்டாவது கனி என்ன சிஸ்டர்? சந்தோஷம். சரி, அப்போ இந்த சந்தோஷம் இன்னைக்கு நம்ம பொதுவாக சந்தோஷம்னு பார்க்குறோம். சந்தோஷம் இல்லாத ஆள் இருக்குதா? எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கிறோம். எப்போ சந்தோஷப்படுறோம் அங்கே கண்டுபிடிக்கணும்ல. எப்போ சந்தோஷப்படுறோம் சொல்லுங்க? நல்லது நடந்தால் சந்தோஷம், ஏதாவது நமக்கு யாராவது வாங்கி தந்தால் சந்தோஷம்,
கணவன் ஆசையாக வந்து உனக்கு என்னவா வேணும் அப்படின்னு கேட்டால் சந்தோஷம். முந்தானத்து கூட என் மனைவி கிட்ட, ஏம்மா குழம்பு நல்லா இருந்துச்சுமா நீ பண்ண குழம்புன்னு, அப்படியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷம். குழம்பு நல்லா இருக்கணும்னு என்ன வந்துருச்சு, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ இதே குழம்பு நல்லாவே இல்லைன்னா அப்படின்னு ஆயிடுது. தொட்டாச்சு நீங்கள் மாதிரி என் மனைவிக்கு இல்லை, மற்றவங்களும் சொல்லுங்க, எல்லாரும் தொட்டாச்சு நீங்கள் மாதிரி இன்னும் நல்லா இல்லையா. நல்ல கணவன் திட்டுதாரு, உங்களை எழுப்பி திட்டிட்டு போய் படுத்துக்கிட்டாரு. நீ எந்திரிச்சு, எதுக்கு இந்த மனுஷன் திட்டினாரு, வாரம் தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி திட்டுதாருன்னு வச்சுக்கியா, நம்ம எவ்வளோ வேதனைப்படுவோம். இதை தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா அதுக்கப்புறம் தூக்கம் வருமா? நைட்டு தனியாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அவர் தூங்கிடுவாரு, நம்ம உட்காந்துட்டு. காரணம் என்ன, நல்லது நடந்துச்சு. இதே வேற மாதிரி இருந்து சந்தோஷம் வரமாட்டேங்குது. அல்லேலூயா. எனக்கு நிருபத்தினுடைய பெயர் மறந்து போச்சு. பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். அந்த நிருபம் எழுதுனது ஜெயிலுக்குள்ள இருந்து பவுல் எழுதுறாருங்க. சிறைச்சாலைக்குள் விலங்குகளினால் கட்டப்பட்டுக்கிட்டு இருந்துட்டு தன் ஜனங்களுக்கு அவர் லெட்டர் எழுதுறாரு, சந்தோஷமாயிரு, சந்தோஷமாயிரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும். ஆமா, அந்த சந்தோஷம் என்ன சந்தோஷம், ஆவிக்குள்ளான சந்தோஷம். எல்லாரும் சொல்லுங்க, ஆவிக்குள்ளான சந்தோஷம் நமக்குள்ள இருக்கணும். எல்லாருக்கும் தான் நல்லது நடந்தா சந்தோஷம் இருக்குது, எல்லாருக்கும் தான் நல்லது நடந்தா சந்தோஷம் வரும். அப்ப நீங்களும் நானும் வேறுபட்டவர்கள். நம்ம சொல்றோம்ல, நாங்கள் கர்த்தருக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்மளாம் யாரு, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்போ உலகத்துக்கு நமக்கு என்ன இருக்குது, வித்தியாசம் வேணுமா வேண்டாமா, என்ன வேணுமா வேண்டாமா? அப்ப அவனும் நல்லது நடந்தா சந்தோஷப்படுதா, நீயும் நல்லது நடந்தா சந்தோஷப்படுத. பிரித்தெடுக்கப்பட்ட மாதிரி தெரியலையே, வித்தியாசமா தெரியலையே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்னா எல்லாரும் போலவே இருப்பாங்க, வித்தியாசம் இருக்குமா இருக்காதா சொல்லுங்க. யோபினுடைய எல்லாமே அழிந்து போனது. மனைவி சொல்லிட்டு போறா, இன்னும் உயிரோடு இருக்கிறது என்ன பிரயோஜனம், ஜீவனை விட்டுருங்க, அந்த தேவனை தூசிட்டு ஜீவனை விடுங்க. அடப்போ பைத்தியக்காரி, நல்லது நடந்துச்சுல்ல, நல்லது கொடுக்கும்போது வாங்கிக்கிட்டோமே, கெட்டது கொடுக்கும்போது வாங்க வேண்டாமான்னு சொல்றாரு. அதுதானே வித்தியாசம், அதுதானே பிரித்தெடுக்கிற ஒரு நிலைமை. அல்லேலூயா. அப்போ நம்ம சென்றாவது கனி, அந்த கனி ஆண்டவருக்குள்ள நம்ம மிகுந்த கனியில வளரணும்னா என்ன கனியில வளரணும், நல்லது நடந்தவனும் சந்தோஷம், கையில கொஞ்சம் துட்டு வந்தவனும் வரக்கூடிய ஒரு சந்தோஷம், துட்டு இல்லைன்னா ஒரு வேதனை. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். துட்டு வந்தவன மகிழ்ந்து கலிகூறு மகளே, பயம் வேண்டாம். என்னையா வாழ்க்கை இது, இதுக்கு ஆண்டவர் பைபிள்ல கற்றுக் கொடுத்தார் நமக்கு. எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகள் மனரம்யமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இதுதான் ஆவிக்குள்ளான சந்தோஷம். இந்த சந்தோஷம் நமக்கு இருக்குதா? உன்னை சபிக்கிறவர்களை நீ வாழ்த்தி ஆசீர்வதின்றாங்க. நம்ம எப்போ போய் வாழ்த்துவோம், கல்யாண வீட்டிலலாம் வாழ்த்துறதை பார்த்துருக்கீங்களா, நல்லா இருமா, நல்லா இரு. அந்த தாத்தாவுக்கு ஒரு வேஷ்டியும் துண்டு எடுத்து கொடுத்துட்டா போதும், நல்லா இரு பேத்தி. துண்டு கிண்டு எடுத்து கொடுக்கலையோ கல்யாணத்துக்கு, சட்டை வேஷ்டிலாம் எடுத்து கொடுக்கலனா, பேத்திக்கு கல்யாணம் ஒரு துண்டு எடுத்து கொடுத்தாலாம், நான் போக மாட்டேன் அந்த கல்யாணத்துக்கு. 600 ரூபா செலவு பண்ணி ஒரு சட்டை வேஷ்டி எடுத்து கொடுத்துட்டா போதும், நல்லா இரு பேத்தி. கார்டில் நம்ம பேர் போட்டோன்னு ஒரு சந்தோஷம், நம்ம போய் நல்லா முன்னாடியே வந்து நின்றுவோம். ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்கில் பேர் மறந்துருக்கும், கல்யாணத்துக்கு வருவாங்களா? அப்போ எங்கே போச்சு இங்கே அன்பு, எங்கே போச்சு அந்த சந்தோஷம்? நல்ல லெக் பீஸ் விழுந்தா கல்யாண பந்தியில் சந்தோஷம் வருது, அவனுக்கு விழுந்து நமக்கு விழுலையோ, கல்யாணத்துக்கு போன திருப்தியே இருக்காது நமக்குலாம், ஏதோ ஒரு குறை இருந்தாலும் அவன் என்ன பண்ணிட்டான். அப்போ உலகத்தானுக்கு நமக்கு வித்தியாசம் வேணுங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் எந்த சந்தோஷத்தில் வளரணும் சொல்லுங்க, ஆவிக்குள்ளான சந்தோஷம். அல்லேலூயா. மறுபடியும் சொல்ற, என்ன சந்தோஷத்தில் வளரணும், நம்ம ஆவிக்குள்ளான ஒரு சந்தோஷத்துக்குள்ள வளரணும். அப்போ ஆவிக்குள்ளான சந்தோஷம்னா என்ன பாஸ்டர், எப்படி பாஸ்டர் அப்படின்னா நான் சுருக்கமாக முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு வரும்பொழுது அநேகர் வர்றாங்க, சகையும் அங்கே பார்க்கும்படி வர்றாரு. ஆமே, பார்க்க வந்து சகை எங்கே போய் உட்கார்ந்துட்டு இருந்தாரு, மரத்துக்கு மேலே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஜஸ்ட் பார்த்துட்டு போயிடணும். வந்த நோக்கம் என்ன,
சகை வந்து என்ன பார்க்கணும், இயேசு எப்படி இருக்கிறாரு, பைபிள் அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினான். பார்த்துட்டு போயிடணும். வந்தாரு, மரத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இயேசு வர்றது தெரிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இயேசு வர்றது, ஏன்னா இப்போ எங்க இருக்காப்புல சகையு? டாப்ல இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? மரத்தில் இருக்கிறார். மரத்துல இருந்து பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இயேசு அந்த கூட்டத்தில் வராரு. எல்லாரையும் பார்க்கல, இயேசு கொஞ்சம் தனிச்சு தான் தெரிஞ்சிருப்பார் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் ஓடி வந்திருப்பான், இயேசு மட்டும் நடந்து வந்திருப்பார். எல்லாரும் அவசரப்பட்டு குடுக்குன்னு வருவானுங்க. ஆனால் இயேசு ஆறாவது இல்லாமல் அமைதியாக வந்துட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டான். அப்போ இயேசு வந்தா வராரு 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 நேரம் யாருக்கிட்ட வந்துட்டாரு? மரத்துக்கு கீழே வந்துட்டாரு. என்னடா பக்குன்னு இருக்குமா இல்லையா? இயேசுவை தூரத்துலேருந்து பார்த்தா போதும் நினைச்சோம். இப்போ அவர் வருகை எங்கே வர பார்த்துருக்குது? நேரம் வந்து என்கிட்ட வந்துட்டு வந்தது இல்லாமல் டக்குன்னு அண்ணாந்து பார்த்தோன்னா நெஞ்சிலாம் என்ன இருக்கும்? ஒரு வீட்டில் திருடன் இருக்கிறான். கண்டுபிடி எங்க 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 அவன் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு கிடக்கான்னு வச்சுக்கிட்டுங்களேன். அவன் வர திக்கு. இப்போ எப்படி இருக்கும் திருடனுக்கு? என்ன கடிச்சாலும் அமைதியாக தான் இருப்பான். என்ன கடிச்சாலும் அது திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி கடிச்சனங்களோ அமைதியா இருப்பான். பக்கத்தில் வர எப்போ மாட்டிக்கிடுவோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து 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 டக்குன்னு அண்ணாந்து பார்த்து சகையுவே. இதே நான் மரத்தில் இருந்தேன்னா பயத்தில் எதை விட்டுருப்பேன்? ஆண்டவர் மடியில் வந்து சகையை நீ சீக்கிரம் இறங்கி வானோன்னு சகை கடன்ட்டு என்ன பண்ணியிருப்பான்? மரத்துலேருந்து இறங்கி ஓடி வந்து நின்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இன்னைக்கு உன் வீட்டில் வந்து தங்க போகிறேன். இன்னும் ஓடலை, தலை காலு புரியல. அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுக்கு தங்க போறேன்னு சொன்ன உடனே சகைக்கு ரொம்ப ஆச்சரியம், சந்தோஷம். உடனே அவருக்குள்ள ஒரு மாற்றம் வருது. எல்லாரும் சொல்லுங்க, மாற்றம் வருது. என்ன மாற்றம்? அவர் சொல்றாரு, நான் யாரிடத்துல எல்லாம் அநியாயமா வாங்கினேனோ அதெல்லாம் நான் திருப்பி 4 மடங்கா என்ன பண்றேன். ஏன்னா அவர் வட்டி வேலை பண்ணிட்டு இருந்தார், வட்டி வாங்குற வேலை பண்ணிட்டு அவருக்கு அப்ப அது தப்புன்னு தெரியல. இயேசு பேசின உடனே தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. வட்டி தொழில் என்னது தப்பு. உடனே மனமாற்றம். யாருக்கிட்டெல்லாம் 4 மடங்கு நான் வாங்கியிருக்கிறேனோ எல்லாத்தையும் திருப்ப கொண்டு போய் கொடுக்குறேன். வட்டி தொழில் என்னைக்கு ஆரம்பிச்சு எவ்வளோ பணம் வந்துச்சோ இப்போ சகேஷ் சொல்றாரு, யார் வீட்டிலலாம் போய் நான் வட்டி கொடுத்து வாங்கினோ 10 ரூபா கொடுத்துட்டு எனக்கு 12 ரூபாவா திருப்பித்தா, 10 ரூபா கொடுத்துட்டு எனக்கு 12 ரூபாவா திருப்பித்தா. இப்போ 2 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இந்த 2 ரூபாவை 4 மடங்கை போட்டு 16 ரூபாவா போய் இப்போ யார் கொடுக்கா? வீடு வீடா போய். அதான் அர்த்தம். 4 மடங்கா கொடுக்குற. அப்புறம் சொல்ற ஆசையில் எல்லாத்தையும் யாருக்கு கொடுத்துருத? வேலைக்கு கொடுத்துருத. இப்ப வீட்டுக்குள்ள பீரோ சீரோ. ஆனாலும் ஏசப்பா கிட்ட சந்தோஷமா இப்ப யார் போயிட்டு இருக்கிறாரு? ஏதாவது தான் போடுப்பா. ஏசப்பா கையை பிடிச்சிட்டு இப்ப யாரு போயிட்டு இருக்கிற வீட்டுக்கு? சகையும் சந்தோஷமா போறாரு. நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். டைமிங் மிஸ் ஆயிட்டு வேண்டாம், கவனிங்க. அப்போ நமக்கு 100 ரூபா துட்டு தொலைஞ்சாலே அதே நினச்சிட்டே சாச்சு, எங்கே போச்சு, என்ன போச்சோ தெரிலையே, அந்த அரைப்போன் எங்கே போச்சோ தெரிலையே, அந்த காப்போன் அவனுக்கு கொடுத்தமா எவளுக்கு கொடுத்தோன்னு தெரியலையே. மனசுல சமாதானம் போயிருது. ஆனால் சகிவு எல்லாத்தையும் கொடுத்த பிறகும் அவருக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆனா இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சுப்பா? ரட்சிப்பு வந்துச்சு. கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்து பார்ப்போம். அல்லேலூயா. அப்ப சந்தோஷம் காசு பணத்துல இல்ல, சந்தோஷம் கர்த்தர் கூட இருக்கிறார்ன்றதுல சந்தோஷம் வருது. இன்னைக்கு ஏசப்பா கூட இருந்தாலுமே பீரோல துட்டு இருக்கணும் நமக்கு. சுருக்கு பையில என்ன இருக்கணும் நமக்கு? சுருக்கு பையில என்ன இருக்கணும்? அந்த ஒரு 2 உருண்டை இருக்கணும். 20 ரூபா தாள் உருண்டையோ ஒரு 100 ரூபா தாள் உருண்டையோ அது இருந்தாதான். இயேசுவே நம்ம வீட்டுக்குள்ள வந்து இயேசுவே நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா கூட நமக்கு பர்சுக்குள்ள எது உட்கார்ந்துட்டு இருக்கணும்? அது இருந்தாதான் இயேசு வந்தாலும் மரியாதை இருக்கு, இல்லைன்னா சந்தோஷம் இருக்காது. ஆமாவா இல்லையா? அப்போ இப்ப பணம் பெருசா இருக்குதா, இயேசு பெருசா இருக்கிறாரா? புரியுதா? வீட்டில் சமையலுக்கு 4 பாத்திரம் இல்லைன்னா நமக்கு டென்ஷன் ஆயிருது, சந்தோஷம் போயிருது. நெருக்கடி வந்து என்னமா 3 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த குக்கரை மாத்தியே நல்லா கூட கீழே போட்டு விசில் உடஞ்சிட்டுங்க. விசில் கணவர் நான் விசில் அடிக்க பாரு. அப்போ நமக்கு என்னமா ஒண்ணு என்னத்தையாவது இருக்கு. இதுதான் சந்தோஷம். பண்டிகை வந்துருச்சுன்னா புதுசு போட்டாதான் சந்தோஷம்.
இது வந்துச்சுன்னா 4 நாள் எதையாவது வாங்கினா தான் சந்தோஷம். இந்த பொருள் வாங்கினா தான் சந்தோஷமா? 4 காரியம் நடந்தாதான் சந்தோஷமா? உன் வீட்டுக்காரர் நல்லா பேசினா தான் சந்தோஷமா? உன் மனைவி நல்லா உன் கூட அன்பா இருந்தா தான் சந்தோஷமா? அப்படின்னு இந்த உலகத்திலாம் கிடைக்காதுப்பா. ஆசைப்பட்ட மாதிரி கிடைச்சிருக்கா எங்கேயாச்சு? எனக்கு இப்படிப்பட்ட பிள்ளை தான் வேணும்ட்டு அவன் கனவுலையே இருப்பான். நீ வெள்ளையா கேட்டா கருப்பா கிடைக்கும், கருப்பா கேட்டா வெள்ளையா கிடைக்கும். நீ குட்டமா கேட்டா நெட்டையா கிடைக்கும், நெட்டையா கேட்டா அப்போ இன்னிலிருந்து மாற்றிடுதேன். என்ன நீ கேட்டாலும் மாற்றி தான் கிடைக்கும். என்ன நீ கேட்டாலும் எப்படி தான் கிடைக்கும்? பாஸ்டர் அப்போ நீர் எப்படி கேட்டீரு? குணசாலியை கேட்டேன். நான் அப்படி தான் கேட்டேன். அழகை கேட்கல, பணத்தை கேட்கல, எதையும் கேட்கல. எனக்கு இதை வச்சாலும் குடும்பம் நடத்த முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும். இதை வச்சாலும் குடும்பத்தை நடத்த முடியாதுன்னு தெரியும். நீதிமொழி 31 போட்டு முழங்காலப்படி போட்டு நற்குணசாலியை தாங்க, நற்குணசாலியை தாங்கன்னு, அவ்வளோதான். அல்லேலூயா. அப்போ சந்தோஷம் பொருளிலேயோ பணத்திலேயோ வச்சு கிடையாதுங்க. இயேசு கூட இருக்கிற சந்தோஷம், அது ஆவிக்குள்ளான சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். முடவனை இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்ன உடனே அவன் குதித்து நின்று நடந்து கர்த்தரை துதித்து தேவனை ஆண்டவருடைய பிள்ளைகளை பற்றி கொண்டானாமா. நமக்கு கால் கிடைச்சிருந்துச்சுன்னா காலெல்லாம் வச்சு அள்ளி தள்ளி பார்த்து நேராக வீட்டை பார்த்து ஓடி இருப்போம். என்ன பிச்சைக்காரன் சொல்லிட்டல, நான் நொண்டினால தானே பிச்சைக்காரன் சொன்னேன். பாரு நான் எப்படி இருக்கிறேன், பாரு 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 போட்டு மிதிச்சுட்டு வந்திருப்போம் போய். ஆனா அவன் அப்போஸ்தலர்களை பற்றி கொண்டு எருசலேம் ஆலயத்திற்கு போனானா. அல்லேலூயா சொல்லுங்க. மீண்டும் வரும்பொழுது அவன் அங்கே தான் இருக்கிறான். ஆண்டவர் தான் அவன் பற்றிக்கிட்டான். இப்ப சந்தோஷம், அந்த ஆவிக்குள்ளான சந்தோஷம். இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்குது? ஆவிக்குள்ளான சந்தோஷம் இருக்குதா? என்னதாவது கிடைக்கணும், என்னமாவது வாங்கணும், என்னையாவது செய்யணும், இதுதான் நமக்கு என்னவா இருக்குது? சந்தோஷம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் சந்தோஷத்தின் கனி எப்படி இருக்குன்னா ஆவிக்குள்ளான சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லி முடிக்கிறேன். உள்ளதிலேயே பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? வாசிங்க லூக்கா 15ஆம் அதிகாரம். லூக்கா 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். 15வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனத்தை வாசிங்க. வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலவத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? 7வது வசனம். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் ஜெனரேட்டர் போட்டுமா? எத்தனை பேர் கவனிச்சீங்க? இப்ப சந்தோஷத்திலேயே பெஸ்ட் சந்தோஷம்னா நம்ம எதை சொல்லலாம்? பெஸ்ட் சந்தோஷம் எதை சொல்லலாம்னா, அப்படியே பைபிள் ஆராய்ச்சி பார்த்ததுல சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் என்ன? தேவன் சொல்லுகிறார் பரலோகம் சந்தோஷப்படணும், அதுதான் பெரிய சந்தோஷம். அப்ப அந்த பரலோகமே சந்தோஷப்படுதுன்னா எப்ப சந்தோஷப்படுமாமா? மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம். எல்லாரும் கவனிங்க. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகம் என்ன ஆகுது? சந்தோஷப்படுது. அப்போ நம்ம வீட்டுக்குள்ள நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், நம்ம வீட்டுக்குள்ள நல்ல ட்ரெஸ்ஸை போடுறோம், என்னென்னமோ பண்றோம். தேவன் இதை பார்த்து சந்தோஷப்படுவாரா? இல்லை ஒரு ஆத்துமாவை நீங்க ரட்சித்து கொண்டு வந்துட்டீங்க, இதை பார்த்து சந்தோஷப்படுவாரா? கேட்கல. நான் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க ஆண்டவரை இயேசுவே எனக்கு புத்தாடை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா, சந்தோஷப்படுவார். ஆனால் அதை பார்க்கணும், சபைக்கு வரும்பொழுது ஒரு புதிய ஆத்துமாவை நான் அழைச்சிட்டு வரப்பான்னு சொல்லும்போது சந்தோஷப்படுவாரா வரமாட்டாரா? எந்த சந்தோஷம் பயங்கரமா இருக்கும்? அல்லேலூயா. அப்போ நம்ம ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள நடத்துறோமா? நம்மளாம் ஏசப்பா பிள்ளைங்க, நம்மளாம் எங்க தான் போய் சேர போறோம்? பரலோகத்துக்கு போய் சேரணும். அப்போ பரலோகத்துக்கு நம்ம போகணும். அப்போ பரலோகத்துக்கு போற பிள்ளைங்க பரலோக திட்டத்தையும் பரலோக சித்தத்தையும் பிதாவினுடைய நோக்கத்தையும் நம்ம நிறைவேற்ற கடமை உள்ள பிள்ளைங்களா இருக்கிறோம். பிதாவின் சித்தத்தை குமாரன் செய்யறாரு, குமாரனுடைய சித்தத்தை நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? குமாரனுடைய சித்தம் என்ன? போய் சுற்றி திரிந்து சுவிசேஷம் அறிவித்து எல்லாரையும் சீஷரா மாத்துங்க, சபைக்கு கொண்டு வாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு வாங்க. இதுதான் ஆண்டவருடைய சித்தம். இதை நம்ம செய்யறோமா? ஆவிக்குள்ளான சந்தோஷம் வருதா?
அல்லேலூயா. கவனிங்க, இந்த வருஷம் 2021 வருஷம், சரிங்களா? இந்த 2021 வருஷத்தில் இப்போ நம்ம சபையில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நல்ல கணக்கு தெரிஞ்ச ஆளுக்கு ரெடியாக இருந்துக்கிடுங்க. என்ன கணக்கு தெரிஞ்ச ஆளு? என்ன எல்லாம் குனிதிய? இப்போ நம்ம சர்ச்சில் ஒரு 50 பேர் இருக்கிறோன்னு வைத்துக்கொள்ளுங்க. எத்தனை பேர் இருக்கிறோம்? 50 பேர். 2021 வருஷத்தில் 50 பேர் இருக்கிறோம். இந்த 50 பேரும் போய் வருஷத்துக்கு 365 நாள், வருஷத்துக்கு எத்தனை? 365 நாள். இந்த 365 நாளில் ஒருவர் ஒருத்தரை ஆதாயம் பண்ணினால், ஒருவர் ஒருத்தரை 365 நாளில் ஒருவரை ஆதாயம் பண்ணலாமா பண்ண முடியாதா? 365 நாள் இருக்குது. இந்த 365 நாளில் ஒருவர் ஒருத்தரை போய் சுவிசேஷம் சொல்லி அவங்கள ஆதாயம் பண்ணினா 2022 நம்ம சபையில் ஆத்துமாக்கள் எவ்வளோ இருப்பாங்க? கேட்கல? 50 இருந்தது. 2022 எப்படி இருக்கும்? 100 இருக்கும். இப்போ 2022 100 பேர் ஒரு வருஷத்திற்கு ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணி சபைக்கு அழைச்சிட்டு வந்தா 2023 எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கும்? 200 பேர். 2023 200 பேர் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்துமாவை ரெடி பண்ண ஆயத்தம் பண்ணணும்னா எத்தனை இருக்கும்? அப்போ 2023 எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 400 பேர் வந்திருப்பாங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக் போவோமே. 2012 ஆரம்பித்தோம், இன்னைக்கு 2021 வந்து உட்கார்ந்தாச்சு. எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை பேர் இருக்கிறோம்? எதுக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய சபையை தந்தார்? எதுக்கு இவ்வளோ பெரிய இடங்களை தந்திருக்கிறார்? எதற்கு பரந்த தரிசனம் தந்திருக்கிறாரு? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? தேவன் எதிர்பார்க்கிற சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோமா? இல்லை. சுயநல சந்தோஷம், குடும்ப சந்தோஷம், பிள்ளைக்குள்ள சந்தோஷம் எல்லாம் இதுக்குள்ளேயே ஓட்டம். நாட்களை வீணடித்து கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாம கொண்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் இவ்வளவு வெறுமையான இடம்? ஏன் இது இவ்வளவு வெறுமையான இடம்? அப்ப இத்தனை வருஷத்துல நம்ம என்ன பண்ணணும்? இத்தனை வருஷத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வருஷத்துக்கு 365 நாள், 8 வருஷத்தை கூட்டி பாருங்க எத்தனை நாட்கள் வருது. இத்தனை நாட்கள்ல ஒரு ஆத்துமா, ஒரு ஆத்துமா. அப்ப நம்ம ஓட்டம் முழுவதும் எதற்காக ஓடிச்சு? எதை பார்த்து ஓடிச்சு? நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இதை யோசிக்கிறீங்க? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? உங்களை தாங்க, என்ன பண்ணலாம் சொல்லுங்கம்மா, என்ன பண்ணலாம்? 2021 முடிய போகுது, 4 மாதம் தாண்டிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. என்ன பண்ணலாம்? என்ன யோசனை? என்ன பண்ணலாம்? வேஸ்ட் இந்த பிரசங்கம் பண்ணியா? கேட்கல? மனம் திரும்பணுமா? இன்னும் இருக்கிற 12ல் 4 மாதம் போனால் எவ்வளோமா இருக்குது மிச்சம்? 8 மாசத்துல ஒரு ஆள் ஆதாயம் பண்ண முடியுமா முடியாதா? சொல்லுங்க. 8 மாசம் இருக்குன்னு நமக்கு டைம். இந்த 8 மாதத்துல ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ண முடியுமா முடியாதா? அல்லேலூயா. திறமையை கொண்டோ பேச்சை கொண்டோ ஞானத்தை கொண்டோ அல்ல, தேவ சமூகத்தில் கேட்கணும். ஆண்டவரே சொல்றாரு, ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகம் சந்தோஷப்படுது. அப்போ அந்த பரலோக சந்தோஷத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் இதுக்கு பதில் தருவாரா? என் நகை அடகுல இருக்குது ஆண்டவரே, எனக்கு எப்படியாச்சும் வீட்டை கட்டிடணும், பாத்ரூமை கட்டிடணும், காம்பவுண்டை போடணும், எப்படியாச்சும் இதை பண்ணிடணும் ஆண்டவரே. இதுக்கு ஜெபம் பண்ணுவது ஆண்டவருக்கு ரொம்ப இன்பமா இருக்குமா? 8 மாசத்துல ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணணும், எனக்கு ஆத்துமாவை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஆத்துமாவை தாங்க பண்ண எந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிடிக்கும்? கேட்கல? எந்த ஜெபம் பிடிக்கும்? அப்ப இன்னிலிருந்து நம்ம என்ன சொல்லி ஜெபம் பண்ணலாம்? எனக்கு எப்படி நகையை திருப்பி தாங்க ராஜா, எனக்கு எப்படி இதை கட்டி தாங்க ஆண்டவரே, எனக்கு எப்படி இதை செஞ்சு முடிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? இல்ல இன்னும் 8 மாசத்துக்குள்ள ஒரு ஆத்துமா இல்லாம நான் போகக்கூடாது, ஒரு ஆத்துமா இல்லாம போகக்கூடாது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் சந்தோஷம், ஆவிக்குள்ளான சந்தோஷம், ஒரு ஆத்துமாவை கொண்டு வர சந்தோஷம்.
நம்ம இன்னும் இதில் வளரலைங்க. இப்படி ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணியிருக்குன்னு சொன்னால், ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணியிருப்பாங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற 138 கோடி யாரா இருந்திருப்பாங்க சொல்லுங்க? யாரா இருந்திருப்பாங்க? தேவனை அறிந்த ஜனமா மாறி இருக்குமே. இன்னைக்கு மாறலையே. அப்ப ஆண்டவர் யார்கிட்ட கணக்கு கேட்பாரு? வீட்டு சாவியை கொடுத்துட்டு வீட்டை பத்திரமா பார்த்துக்கடான்ட்டு போயிருக்கிறாரு. வந்து பார்த்தா ஒன்னையும் காணும். யார்கிட்ட கணக்கு கேட்பாரு? யார்கிட்ட சாவி தந்திருக்கிறோம் அவங்ககிட்ட தான் கணக்கு கேட்பார். ஆண்டவர் போகும்போது நம்மகிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு, சுற்றி திரிந்து சுவிசேஷம் பண்ணி ஆயத்தம் பண்ணி வைங்க. திருப்பி ஆண்டவர் வரப்போறாரு. வருகையின் அடையாளம்லாம் நடந்தாச்சு. இப்போ அவர் வரும்போது நம்மகிட்ட கேட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? வீடு அப்படியே இருக்கு ஆண்டவர், சோஃபா மட்டும் கொஞ்சம் உள்ள அமுங்கி இருக்கும். ஏன்னா நான் உட்கார்ந்தேன் பார்த்தீங்களா, உட்காந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கு தாந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கப்பா. இப்படிதான் ஒருத்தன் சொன்னான், ஆண்டவர் நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் அறுக்காத இடத்துல சேர்க்கிறவர். என்னமா புகழ்ச்சி ஆண்டவரை பார்த்து. நீ விதைக்கவே வேண்டாம், ஆனா என் இயேசு அறுப்பாரு. அல்லேலூயா. நீ தெளிக்கவே வேண்டாம், ஆனால் என் ஆண்டவர் பயங்கரமா அற்புதத்தை செய்வீர். ஆண்டவர் சபாஷ். என்னை பார்த்து மற்றவங்க கூட சொல்லல இந்த மாதிரி வார்த்தை, என்னை பார்த்து நீ தான் சொன்ன அப்படின்னு தட்டி கொடுக்கல. அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல இவனை கொண்டு போய் போடு. இத்தனை நாள் இருந்துட்டு ஒன்னு கூட புரோஜனம் இல்லாம ஒரு ஆத்மாவை கூட ரட்சிக்காம இருந்துட்டேன், இவனை தூக்கி போடுன்ட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நம்ம தேவனுக்காக நீ ஓடணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? நான் ஆண்டவர் இந்த 8 மாசத்துக்குள்ள கர்த்தருக்குள்ள நான் ஒரு ஆத்மாவை கொண்டு வருவேன். 8 மாசத்துக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்? ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணுவேன். ஆண்டவர்கிட்ட முட்டி கேளு, கண்ணீர் வடி. ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு, ஞானஸ்தான தொட்டி மேல விசுவாசியை முட்டி போட விட்டு ஜெபம் பண்ணுவாராங்க. விசுவாசி எங்க கொண்டு வந்து முட்டி போட விடுவாராம்? ஞானஸ்தான தொட்டிக்கு மேல முட்டி போட விட்டு மாசம் ஞானஸ்தானம் எடுக்கணும் எங்க சபையில சொல்லி விசுவாசி ஜெபம்னு சொல்லுவாராம். வாசல்ல 2 வரையும் முட்டி போட்டு சொல்லி இருப்பாராம், உள்ள வர்றவன் வந்தவனமே போக கூடாது, திரும்பி மனமாற்றத்தோட போன்னு சொல்லி வாசல்ல 2 பக்கமும் விசுவாசியை முட்டி போட விட்டு ஜெபம் பண்ணுவாராம். ஜெபம் பண்ணு. உள்ள வர்றவன் எப்படி போகணும்? வெளியே போகும்போது ரட்சிக்கப்பட்டவனா போனன்னு சொல்லி ஜெபம் ஜெபம் ஜெபம். அல்லேலூயா. நேற்று எத்தனை பேர் சபைக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க? 1/2 மணி நேரம் நான் முட்டி போட்டு தேவ சமூகத்தில் ஆராதனைக்காக ஜெபம் பண்ணேன் பாஸ்டர். 1/2 மணி நேரம். நம்ம விலைக்கரையும் கொடுக்கறது கிடையாது, எதற்கும் பண்ணது கிடையாது. டைமுக்கு போகலன்னா நல்லாயிராது. பார்த்தீங்களா, சீக்கிரம் என்ன பண்ணணும்? இப்படியே எத்தனை வருஷம் நம்மளை திருப்திப்படுத்தி ஆராதித்து கொண்டு இருப்போம்? எத்தனை வருஷம் நம்மளையே திருப்திப்படுத்திட்டு ஆராதிச்சுக்கிட்டு இருப்போம்? ரட்சிப்பு தந்தது நமக்காக மட்டுமா? மற்றவங்களுக்கு தானே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேனே. அருமையான தேவ மனிதன் அகஸ்டின் ஜெபக்குமார் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நாட்களில் ஒரு கிராமத்துக்கு அவர்கள் புறப்பட்டு போனாங்க ஊழியம் செய்யும்படி. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 70 பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, 70 சிறு பிள்ளைகள் அங்கே இருந்தாங்க. அவர்களுக்கு சிறு பிள்ளைகள் ஊழியம் செய்யும்படியாக அவங்க போய் ஊழியம் பண்ணுறாங்க. அப்போ ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு அங்கே அமர்ந்து இருக்கும் பொழுது, கடைசியை விசாரிக்கும் பொழுது, அந்த ஒவ்வொரு பிள்ளைங்களையும் அவர் பார்த்துட்டே இருக்கும் பொழுது ஒரு பையன் மட்டும் உட்கார்ந்து இருந்தானா. பக்கத்தில் போய் பார்த்தா 2 காலும் ஊனமாய் அவன் இருந்தானா. அவங்க பக்கத்தில் அவங்க அம்மா இருந்தாங்க. அப்போ அவர் கேட்குறாங்க, என்ன ஆச்சு உங்கள் பையனுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த தாயார் சொல்கிறாங்களாம், என் பையன் நல்லா தான் பிறந்தான், ஆனால் 5 வயதாகும் பொழுது அவனுக்கு போலியோ என்கிற அந்த வியாதி வந்துருச்சு. அதனால் அவன் 2 கால்களும் செயலிழந்து போச்சு. மான் மாதிரி துள்ளி குதிச்சு விளையாடுவான். 5 வயசு. என் பேப்லோவுக்கே 1.25 வயசு இப்போ ஆகுது. என்னம்மா ஓடுதான்? அப்போ 5 வயசு பிள்ளை எப்படிங்க ஓடி இருக்கும்? எவ்வளவு தூரம் ஓடி விளையாண்டு இருக்கும் 5 வயசான பிள்ளை. அப்படி இருந்தாங்க. 5 வயசுல அவனுக்கு இந்த வியாதி வந்ததில்ல, அவன் இப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் கேட்டாரா, சரி அது இருக்கட்டுமா, அவன் கண்ணு ஏன் ஒரு மாதிரி, ஒரு கண்ணு மட்டும் ஒரு மாதிரி குழஞ்சி போன கண்ணு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது அப்படின் போது அந்த தாயார் சொல்கிறாங்க, 7 வயதாகும் பொழுது அவனுக்கு கண்ணு வலி என்று சொல்லி அவன் கஷ்டப்பட்டான். அப்போ பக்கத்தில் விசாரிக்கும் பொழுது ஜனங்க சொன்னாங்க, அந்த ஒரு பால் வருமே ஒரு செடியில் எருக்கம்பால், இதை ஊற்றுனீங்கன்னா சரியாயிருன்னு சொன்னாங்க. அதனால் என் பையன் கண்ணில் நான் என்ன பண்ணினேன், எருக்கம்பாலை எடுத்து அந்த கண்ணில் ஊற்றுனேன். அதை ஊற்றுனோடனே என் பிள்ளை வலியினால் துடிச்சிச்சு, கதறுனா, ஐயோ அம்மா வலிக்குதே வலிக்குதுன்னு கதறுனா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அதுக்கப்புறம் எங்கே வெளியே மருத்துவமனைக்கு கொண்டு போனோம். அவன் கண் முழுவதும் கெட்டு போச்சு. அவன் கண் அப்படியே அழுகி போனது.
அதனால் அவனுடைய இன்னொரு கண்ணுலேயே அந்த பாதிப்பு இருந்து அவனுக்கு கொஞ்சம் தான் பார்வை தெரியும் என் பிள்ளைக்குன்னு சொன்னாங்களாம். அப்படி உள்ளமெல்லாம் உடஞ்சிச்சான். இப்படி இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை மாறி போச்சு. அவர் கூட இன்னொரு சகோதரர் ஊழியத்துக்கு வந்தாராம். அவர் இவரோட பேசி, இந்த பையனோட அம்மாவோட பேசி கொண்டு இருக்கும் பொழுது அந்த சகோதரன் வந்தாரா, ஓ இவங்களோடய பேசிட்டு இருக்கீங்க, இவங்க கதை உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கிறேன், இந்த கதையை சொல்லலை, இன்னும் வேற ஒன்று இருக்குது, அதை சொல்கிறேன். அப்போ அந்த பையனுடைய பெயர் வந்து பேர் மறந்து போச்சு. அப்போ அந்த பையனை சொன்ன, இந்த பையன் என் கூட 13 கிராமத்திற்கு ஊழியத்திற்கு வருவான்னு சொன்னாராம். எந்த பையன்? கால் இழந்து ஊனமாய் இருக்கிற மகன், ஒரு கண்களிலே எருக்கம்பால் விட்டு கண்கள் அழுகி போன ஒரு சின்ன பையன், ஒரு கண்களிலே பார்வை குறைந்துதான் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த பையன் 13 கிராமத்திற்கு அவரோட ஊழியத்திற்கு வருவானாமா. இவர் கேட்டோன்னா பயங்கர அதிர்ச்சி. என்ன சொல்ற, இந்த பையன் எப்படி வருவான்? நான் சைக்கிளில் பின்னாடி கேரியரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவேன், அவன் 2 காலம் இப்படி வச்சுட்டு சீட்டை பிடிச்சிக்கிட்டே வருவான். அங்கன்னா ரோடு போட்ட ஊராங்க, அது ரோடு போட்ட ஊராது, அதில் உட்காந்துட்டு வருவான். அப்புறம் சில இடங்களுக்கு வீடுகளில் நாங்கள் நடந்து போகும்பொழுது 4 காலில் தவழ்ந்து தான் என் கூட வருவான். ஒரு பார்வை இழந்து கால்கள் இழந்து அவன் 4 காலில் தவழ்ந்து என்ன பண்ணுவான், மலைகளுக்கு மேலாக மேடுகளுக்கு மேலாக என் கூட ஏறி வருவான். நான் ஊழியம் பண்ணி டிராக்ஸ் கையில் கொடுத்துட்டு இருக்கும்போது வாயில டிராக்ஸை கவி கொண்டு ஒவ்வொரு பேருக்காக போய் கொடுப்பான். வாயில டிராக்ஸை கவிக்கிட்டு என்ன பண்ணுவான் அந்த பையன், ஒவ்வொரு பேருக்காக போய் கொடுப்பான். அதைத்தான் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். இவனை பற்றி தெரியுமான்னு சொல்லி இவருடைய உள்ளம் உடஞ்சிச்சான். அகஸ்டின் ஜெபக்குமார் அந்த பையன்கிட்ட வந்து கேட்குறாரா, நீ ஏன் இப்படி செய்கிற, நீ ஏன் இப்படி செய்கிறன்னு சொல்லும்போது அவன் சொன்னானா, என் ஜனத்திற்கு நான் சொல்லாமல் வேற யாரு சொல்லுவா? 9 வயதில் இந்த வார்த்தை அவன் வாயில் வருது. என் ஜனத்துக்கு நான் சொல்லாமல் வேற யார் சொல்லுவா அப்படின்னு இந்த வார்த்தையை கேட்டோன்னு அவர் கதறி அழுதாராம். அந்த மகனுக்காக வெள்ளூர் ஹாஸ்பிட்டலில் இடம் வாங்கி அவனுக்கு கிட்டத்தட்ட 18 அறுவை சிகிச்சை நடந்துச்சான். அவனுக்கு 18 அறுவை சிகிச்சை நடந்து கொஞ்சம் நடக்க வைத்தாங்களாம். நடக்க வச்ச பிறகு அவர் கேட்டாராம், இனி என்ன செய்ய போற? முன்ன நடந்ததை விட இன்னும் வேகமாய் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய போறேன், முன்ன நான் ஊழியம் செய்ததை விட இன்னும் அதிகமாய் நான் ஊழியம் செய்ய போறேன்னு சொல்லி அந்த தம்பி சொன்னாராங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு அந்த தம்பியும் நம்ம பக்கத்தில் விட்டு நம்மளையும் பக்கத்தில் விட்டுட்டு பார்த்தோம்னா ஆண்டவர் யாரை பார்ப்பாருங்க? யாரை பார்ப்பாரு? யார் எப்படி ஊழியம் செய்கிறா பாருங்க. இன்னைக்கு ஒரு கால்களை இழந்து கண்களில் பார்வை இழந்து வாயில் டிராக்ஸை பிடிச்சிட்டு போய் ஊழியம் செய்ய போகிறோம். எத்தனை பேர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருக்கிற, ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ண ஆயத்தமாக இருக்கிற? உன் நடக்கை நல்லா இருந்தாலே உன்னை பார்த்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, அது தெரியுமா? உன் வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தாலே பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை பார்த்து மனம் திரும்புவான். இன்னைக்கு நம்ம கிரியையே இன்னும் மாற மாட்டேங்குது. ஏன் நம்ம ஊழியம் பண்ணாமல் இருக்கிறோன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மனம் மாறலை. மற்றவனுக்கு போய் சொல்லு அன்பா இருங்கன்னு சொல்லும்போது அவன் முதல்ல நம்மளை பார்த்து தானே கேட்பான், நீ ரொம்ப அன்பா இருக்கிறியா அவன் மனைவி கிட்ட, உன் புருஷன்கிட்ட கேட்டுருவாங்க. அதனால தான் சத்தம் கட்டாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குழந்தையா கிட்ட போய் நம்மளால சுவிசேஷம் சொல்ல முடியாதுங்க. நம்ம சித்தப்பா பிள்ளைகிட்ட போய் சுவிசேஷம் சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியாது? வீட்டில் குடுமி பிடி சண்டை அவளுக்குள்ள தெரியும், அவளுக்குள்ள தெரியும். சுவிசேஷம் சொல்லும்போது என்னத்தை சொல்லிச்சு, ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பாரு, சந்தோஷத்தை கொடுப்பாரு. அவள் உடனே கேட்பாள்ல, சித்தி அத்தை உனக்கே சமாதானம் இல்லை அத்தை, ஏசு ஃபர்ஸ்ட் உனக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும், அப்புறம் யாருக்கு கொடுக்கட்டும்? எனக்கு கொடுக்கட்டும் அத்தை, அப்படித்தானே கேட்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணாமல் இருக்கிறோம், யாருக்கிட்டையும் ஊழியம் பண்ணாமல் இருக்கிறோம். கடைசி வரைக்கும் இப்படியே 2060 வரைக்கும் 2030 40 வரைக்கும் அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு கர்த்தர் நல்லவர்னு பாட்டு பாடிட்டு, ஏசு நீங்கள் இருக்கையில் நான் சோர்ந்தே போக மாட்டேன்னு சொல்லி மாய்மாலமாக பாடிட்டு நடிச்சுட்டு போயிட்டுல இருக்கன்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ கர்த்தருக்குள்ளே நம்மளாம் மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க?